உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை தியானம் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது வேணாம், அதே வசி. என்னாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் பயங்கர மகிமையான வல்லமையான வாக்குத்தத்தம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இது இந்த வார்த்தையிலே எப்படிப்பட்ட மகிமை இருக்குது அப்படின்னா, யாக்கோபுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் ஏதாகிலும் மந்திரவாதம் இருக்குதா அப்படின்னா பதில் என்ன அப்படின்னா இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு விரோதமான அந்த குறி சொல்லுதலும் இந்த உலகத்திலேயே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனை மந்திரவாதம் சூனியம் இதெல்லாம் பாதிக்குமா? இல்லை கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனை மந்திரம் சூனியம் பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் அப்புறம் இப்படிப்பட்ட இந்த கெட்ட ஆவிகளினுடைய தாக்கம் ஒரு கிறிஸ்தவனை தாக்குமா? தாக்காதா? கிறிஸ்தவனை எந்த மந்திரமோ எந்த சூனியமோ ஒன்றும் செய்யாது. கையை தட்டியருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அதை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா பல முறை நாம் தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு மகிமைப்படுவராக, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பில்லி சூனியம் அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பில்லி சூனியத்தை குறித்த ஒரு சில பயங்களும் ஒரு சில தெளிவும் இல்லாமல் நிறைய பேர் அங்கலாய்க்கிறாங்க. இப்போது ஆக்சுவலாக இந்த பில்லி சூனியம்லாம் எனக்கு இருக்குதா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ் நாலேஜில் இருக்கிறதா சொல்லி நாங்கள் பில்லி சூனியத்தை நம்புறது இல்லைன்னு சொல்லி வீணாக போயிட்டு இன்றைக்கி நிறைய உயிரெலாம் விட்டவங்களாம் இருக்கிறாங்க. பில்லி சூனியம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆட்களையே கொல்லுமானால் 100% பில்லி சூனியங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேருடைய உயிர்களை எல்லாம் எடுத்திருக்குது. இன்றைக்கி மனிதர்கள் நேரடியாக கொலை செய்கிறது, தங்களுடைய விரோதிகளை பகைத்து அடிக்கிறதோ இல்லை அவங்களுடைய தொழிலை அவங்கள நாசம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா, எழுத்தின்படியே உலகத்தில் சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் என்ன செய்யணும், அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுரும், அவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க. அதனால் மனிதர்களால் வஞ்சகத்தின் ஆவியினால் கையாளப்படுகிற இந்த அந்தகாரத்தின் ஆவியினுடைய ஒரு பயங்கர தாக்கம்தான் இந்த பில்லி சூனியங்கள். அவன் என்ன செய்வான்னா, போயிட்டு அந்த தனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு விரோதமாக இவன் என்ன செய்வான்னா, ஆவிகளை ஏவி விட்டு பில்லி சூனியங்களை பண்ணி அந்த மனிதனுடைய தொழிலோ அல்லது அந்த மனிதனுடைய உயிரையே எடுக்கிறதோ இல்லை நோய்வாய் பட வச்சு கை கால் விழுந்து போகிறது, ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் கேன்சர், உடம்புல வியாதியை கொடுத்து அந்த வியாதியின் மூலமாய் சாகடிக்கிற இந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் பில்லி சூனியத்துக்கு வல்லமை உண்டு. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தில் அப்படிப்பட்டதான அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை இந்த பில்லி சூனியமெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆமேனா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளே இருக்கிறார். இயேசு என்றாலே வெற்றி மட்டுமே, அங்கே தோல்வி எதுவுமே கிடையாது. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த பில்லி சூனியம் கையாளப்படாத துறையே கிடையாது. நீங்கள் நிறைய பேருடைய சாட்சியை கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசியலில் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போது பில்லி சூனியங்கள் எல்லாம் அனுசரிக்கிறாங்க. அரசியலில் இப்போ எலெக்ஷன்லாம் வரும்போது எதிர்பார்ட்டியை கவிழ்க்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே அரசியலில் போயிட்டு இந்த பில்லி சூனியங்கள்லாம் பல லட்சங்கள் மாத்திரமல்ல பல கோடிகள் கொடுத்து பில்லி சூனியங்கள் வைத்து ஜெயிப்பதற்காக தந்திரமாக போடுற காரியங்கள் உண்டு. குறிப்பாக வடநாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியங்கிட்ட போகாத அமைச்சரே எம்எல்ஏ எம்பிகளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பில்லி சூனியத்தை பயங்கரமாக கையாளுகிற பொல்லாத உலகம். அதே மாதிரி இந்த தொழிலில் போட்டி ஏற்பட்டு எனக்கு விரோதமாக இவன் தொழிலில் எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறான்னு சொல்லிட்டு தொழில்களை நாசம் பண்ணுவதற்காகவும் இந்த பில்லி சூனியங்கள். அதுலேயும் குறிப்பாக எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா
அது இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறது எதிரனாக்கா பில்லி சூனியம் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம அதெல்லாம் சொல்லிக்கினே போகலாம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் பெரிய பெரிய லெவலில் போனாலும் கூட நான் சொல்லுவேன், அது இருக்கிறதுலேயே பயங்கர ஒரு வேதனையான ஒரு கொடூரமான ஒரு செயல்தான் இந்த பில்லி சூனியம். இந்த பில்லி சூனியத்தை கையாளுகிறவன் பயங்கரமான கொடூரமானவன். அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியத்தை ஏவுதல் பண்ணி மற்றவனை போய் கெடுக்கணும், கெடுக்கிற ஆவி இல்லையா? பில்லி சூனியனாவே கெடுக்கிற ஆவி, நிகிரகம் பண்ணுகிற ஆவி. அப்படி போகிறனும் பில்லி சூனியக்காரன் தான். எனக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்குது, நான் இந்த பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சூனியக்காரனை தேடி போகிறான் பாருங்க, அவனும் சூனியக்காரன் தான். நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட் புரியுதா? ஒருத்தன் போயிட்டு ஒருத்தனை அழிக்கிறதுக்காக, ஒருத்தனை நிர்மூலமாக்கிறதுக்காக பில்லி சூனியத்தை தேடி போய் பில்லி சூனியம் வைப்பான். இப்போ இந்த ஆவிகள் வந்து இவனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நல்லாவே தெளிவாக தெரியும் எங்கே போய் நின்னாலும் அப்படியே ஸ்டாப் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாமே ஆவி மண்டலம் பயங்கர கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே. இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த பில்லி சூனியத்தை எடுக்கிறதுக்காக திருப்புறதுக்காக இவங்க போய் கொஞ்சம் ஆவியை, அந்த ஆவி இவங்க மேலே இறக்கின்னு வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் பர்சன் தான், இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த சம்பவத்தை நமக்கு நல்லா நினைவு இருக்கிறது, நமக்கு நல்லா பல முறை தியானம் செய்திருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக பில்லி சூனியம் யாரை பாதிக்கும் நல்லா கவனிங்களா? பில்லி சூனியம் சொல்லுங்கள், பில்லி சூனியம் யாரை பாதிக்கும்? முதல்ல பில்லி சூனியம்னா என்ன, இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே கர்த்தர் பிலேயாம் கிட்ட பேசுகிறார். இந்த பிலேயாம் யார் என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை சபிக்கும்படி பாலாக் என்பவனால் நியமிக்கப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்டவன் தான் இந்த பிலேயாம். இந்த பிலேயாம் யார் என்றால் அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தவன். ஆனால் கூலிக்காக, காசு பணத்துக்காக அவன் என்ன செய்கிறான்னாக்கா, தான் பேர் புகழ்ச்சிக்காக, காசு பணம் பேர் புகழ்ச்சிக்காக. ஏன்னா ரெண்டாவது முறை, முதல் முறை பாலாக் அனுப்பும்போது அவன் சொல்லிடுறான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்ருவான். ஆனால் ரெண்டாவது முறை உனக்கு பேர் புகழ, உனக்கு கனம் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொன்னதுமே ஓடி போயிடுறான். ஆக இந்த பொருளாசைக்காகவும் பேராசைக்காகவும் இந்த பெருமைக்காகவும் அவன் என்ன செய்கிறான்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை சபிக்கும்படியாய், சபித்து இந்த ஜனங்களை அழிக்கும்படியாய். ஏன்னா பில்லி சூனியனாவே மற்றவனை அழிக்கிறதுக்காகத்தான். இவன் என்ன செய்கிறான், இந்த பிலேயாம் வரும்போது, ஆனால் இவன் வாயை திறந்து இந்த தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்காக வாயை திறக்கிறான். கவனிங்களா? இதனுடைய இவன் அனுபவிச்சு சொல்கிறான், இஸ்ரவேலின் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்காக வாயை திறக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் வாயில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமேனா? ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படியாய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவனுடைய போக்கையே தேவன் மாற்றுகிறார். இந்த பிலேயாம் வாயை திறந்து சொல்லும்போது அவன் சொல்கிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்லா கவனிங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. நான் கவனிங்க, இது ஏன் ஜனம், இந்த இஸ்ரவேல் என்னுடைய ஜனங்கள், இவர்களை நான் விசேஷ விதமாய் வேறு பிரித்து எனக்கென்று இவர்களை நான் வேறு பிரித்து அழைத்து வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக நான் என்னென்ன செஞ்சேன் இந்த உலகத்தின் கண்ணுக்கு நான் தெரியப்படுத்துவேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? என் ஜனங்களுக்கு நான் என்னென்ன செய்தேன், எந்த ஒரு மந்திர சூனியங்களும், எந்த ஒரு மனிதனுடைய சூழ்ச்சியும், எந்த ஒரு மனுஷிக ஆவியும் என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அது மாத்திரமல்ல, என் ஜனங்களை நான் எப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், நான் செய்த நன்மைகள் எவ்வளவு பெரிய நன்மைகள் என்று எல்லாரும் சொல்லுவாங்களாம். ஆமெனா? யாக்கோபுக்கும் இந்த இஸ்ரவேலுக்கும் நான் என்னென்ன செஞ்சேன்னு, நான் செய்த காரியங்களை குறித்து எல்லாரும் சொல்லும்படி வைப்பேன். இவங்க சர்ச்சுக்கு போனாங்கப்பா, ஊருக்கே தெரியும் இவங்க பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு. ஆனால் இவங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்க,
கர்த்தர் இந்த ஊரே பார்த்துருக்கோம், எல்லாருக்குமே தெரியும் இவங்க அழிஞ்சாங்க, இவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு சொன்ன அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னென்னலாம் இந்த ஜனங்களுக்கு செய்தேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்துவார். ஆமேனா? நல்லா கவனி. இப்போது நான் வேகமாக இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் வேகமாக போகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல இந்த பில்லி சூனியனா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமேனா? பில்லி சூனா என்ன? ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பி நாம் சீக்கிரமாக குயிக்காக சாகும்படியாய், சீக்கிரமாக செத்து போகும்படியாய் அவன் ஆவிகளை ஏவ விட்டு நமக்கு விரோதமாக எழுந்து நம்மை அழிப்பது தான் இந்த பில்லி சூனியம். இதுதான் நமக்கு தெரியும், இதுதான் பில்லி சூனியன்னு. ஆனால் ஏன் இந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புறான்? இந்த பில்லி சூனியன்னா என்ன? இந்த பில்லி சூனியத்துக்கு காரணம் என்ன? இந்த பில்லி சூனியம் யாரை தாக்கும்? யாரை இந்த பில்லி சூனியம் தாக்கும் அப்படின்னா, இதை ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபுக்கு, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்தான் பில்லி சூனியம் இல்லை. அப்போ தேவனுடைய கரத்தில் வராதவனுக்கு பில்லி சூனியம் பாதிக்கும் என்பதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். புரியுதா இல்லையா? இயேசு ராஜாவுடைய கையில் வந்தவங்களுக்கு தான் பில்லி சூனியம் இல்லை. இயேசு ராஜாவை அறியாத, இயேசு ராஜாவுடைய கரத்துக்குள்ள வராத இருக்கிற ஜனங்களை இந்த ஆவிகள் போய் தாக்கும், அழிக்கும், சேதத்தை உண்டு பண்ணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய், ஆவிகளை ஏவி விட்டு இவர்களை நாசம் பண்ணும்படியாய் இவன் கடந்து வருகிறான். அப்போ கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற இந்த சூனியக்காரனாகிய பிலேயாம் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். டே பிலேயாம், நீ சபிக்கும்படி போறியே, அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க தெரியுமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 22வது அதிகாரத்தில் என்னாகமம் 22:12 வாசி பார்க்கலாம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், நீ அவர்களோட போக வேண்டாம். பிலேயாம், கவனி, பிலேயாம் நீ அவர்களோட போக வேண்டாம். யாரோட? இந்த மீதியானிய மோவாபிய பிரபுக்களோட போக வேண்டாம். அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய், அதாவது தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற கூட்டம். ஆனால் அங்கே சொல்ற ஆண்டவர், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை தட்டி அல்லேலூயா. இயேசு ராஜாவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் மேல இருக்கும் போது எந்த பில்லி சூனியமோ, எந்த மனிதனுடைய சாபமோ உங்களை தொட முடியாது. கையை தட்டி மகிமை செலுத்துங்க. இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மகிமையின் வார்த்தை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அமேனா? அமேனா? பிலேயாம், அது சும்மா சாதாரண ஜனம் அல்ல, அது விவேகமுள்ள ஜாதி, இது விவேகமுள்ள ஜனங்கள், நித்திய ஜீவனிலே வாழ்கிற தேவனுடைய ஜனங்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே பிலேயாம் கிட்ட பேசுகிறார். அப்படி என்ன ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ஜனங்களை மீட்கும்படியாய் தேவன் மோசேயின் இரட்சகனை கொண்டு அனுப்பி அவர் அழைத்து கொண்டு வருகிறார். ஏறக்குறைய 400 வருஷங்களாக, 430 வருஷங்களாக அங்கே அடிமைப்பட்டு கிடந்து ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற வேதனையினாலே பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு பயங்கரமான சூனியத்தில் அகப்பட்டு கிடந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை மீட்கும்படியாய் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, அந்த எகிப்தியர்களையும் அதம் பண்ணி அவர்கள் கையிலிருந்து இந்த இஸ்ரவேல்களை அழைத்து கொண்டு வரப்போகிறேன். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு, என் ஜனங்களுக்கு சாபமெல்லாம் வராமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமேயானால் அவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியாகிய
பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துல இவர்கள் மறைந்து கொள்வார்களே. ஆனால் நல்லா கவனிக்கணும், எந்த ஜனத்துக்கு பில்லி சூனியமோ மனிதனுடைய சாபமோ யாருக்கு பலிக்காது அப்படின்னா, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையில, இரத்த வல்லமையில, இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள யார் வந்து பதுங்குகிறார்களோ, யார் வந்து மறைந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களை சாபம் ஒன்றும் செய்யாது. ஆமெனா? அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, இந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க பிள்ளையாம், இவங்க கிட்ட சாபம் எல்லாம் ஒன்றும் எடுபடாது. காரணம், இவர்கள் யார் இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறார்கள். ஆமெனா? யார் இரத்தத்தின் வல்லமை இவர்களை பாதுகாக்கிறது, யார் இரத்தத்தின் வல்லமை இவர்களை பராமரிக்கிறது. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே செய்தார்கள். அந்த இரத்தம் தான் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமெனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. இதுதான் கர்த்தர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் 21 வாசிப்பாகலாம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைத்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொண்டு. எதை தெரிந்து கொண்டு? எல்லாம் சொல்லுங்க. எதை தெரிந்து கொண்டு? ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து. ஆமென் சொல்லுங்க. பஸ்கா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம். பஸ்கானா என்ன? இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர், எபிரேயத்துல பெஷாக். பெஷாக் என்றால் கடந்து போதல். ஆமெனா? எல்லா சாபங்களும் கடந்து போகுதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரத்தத்தின் வல்லமை உனக்குள்ள இருக்குமேயானால் எந்த பாவமோ, எந்த சாபமோ, எந்த பில்லி சூனியமோ உன்னை அணுக முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உன்னை பாதுகாக்கிறது. ஆமெனா? நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் எழும்பி அந்தகாரத்தின் ஆவிகளை ஏவி, கொலைபாதகத்தின் ஆவிகளை ஏவி உன் குடும்பத்தை கருவறுக்கும்படியாய் செய்கிற இந்த செயல் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் பில்லி சூனியத்தினுடைய அதனுடைய முன் நிலை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எரிச்சல். ஒரு மனிதனுடைய எரிச்சல் இருக்கு இல்லையா? ஒரு மனிதனுடைய எரிச்சல் அது வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை விட பவர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லி சூனியத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய எரிச்சலை பார்த்துட்டு, வாடா நீ என்ன நான் பார்த்தலான்னு சொல்லிட்டு நிற்போம். நல்லா கவனிங்க. பில்லி சூனிய அந்த ஆவிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மந்திர சூனியம் பண்ணுறவங்களாம் நல்லா தெரியும். அந்த ஆவியை போயிட்டு முடக்கி அதை பயங்கரமாக துன்புறுத்துவானுங்க. அது ஒரு பவர் வச்சுக்கின்னு. ஆனால் அந்த பில்லி சூனிய ஆவியை தூண்டுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு மேலே ஒரு எரிச்சல் இருக்குமே, அந்த எரிச்சல் அப்படியே வந்து உன்னை தாக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏதோ அந்த மனுஷன் வரான். நல்லா கவனிங்க. இந்த ஆவிகள் விழுந்து போன ஆவிகள். நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ரகசியத்தை புரிஞ்சுங்க. இந்த விழுந்து போன ஆவிகள் வந்து தேவன் அந்த ஆவிகளை நரகத்தில் தள்ளுவதற்காக அதை அப்படி விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் மனுஷனுடைய ஆவி இருக்கு இல்லையா, மனுஷன் வந்து தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். மனுஷன் வந்து தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். இந்த மனுஷனுடைய ஆவி அவன் உள்ளத்தில் வந்து உன்னை அப்படியே கற்பனை பண்ணுவான். உன்னை அந்த ஆவிகள் வந்து டைரக்டாக உன்னை தாக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் வந்து அவன் மைண்டில் உன்னை வச்சு இப்படிலாம் பிளான் போடுவான் பாருங்க. அது ஒன்று அழிச்சிரும். கவனிங்க. தாவீது சங்கீதம் பாடினார்ல, தாவீது சங்கீதம் பாடினது எல்லாமே பில்லி சூனிய இந்த ஆவிகள் எழும்பி வந்து இது என்னமோ இவரை தள்ளிடும்லாம் அவர் பயப்படல. ஒரு மனுஷனுடைய எரிச்சல் என் மேல் இருக்குமே ஆண்டவர், அது பில்லி சூனியத்தினுடைய பவரை காட்டிலும் பயங்கர பவர்.
இப்ப தாவீது ஓடி போய் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், உன்னதமானவருடைய மறைவில் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின். ஏன்னா இந்த மனிதனுடைய பொல்லாத அந்த ஸ்பிரிட் ஒவ்வொரு மனிதனுக்கு மனுஷன் வந்து ஆவி தெரியுமா தெரியாதா? எப்பா கவனி, மனுஷன் எப்படி? மனுஷன் யாருங்க? மனுஷன் யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம் தான் மனுஷன். இப்போ சாவு வீட்டுக்கெல்லாம் போய் அப்பயாவது பாருங்க, அந்த உடல் அங்கேயே இருக்கும். அந்த மனுஷனுடைய ஸ்பிரிட், அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போயிடும். அந்த ஆவியில் என்ன, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட இந்த மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து போயிட்டு தீய எண்ணங்களுக்கு தீமை செய்ய பழகிட்டான். அதனால மனுஷனுக்கு அவன் தீயதை நினைக்கிறான். நல்லா கவனிக்கணும், இந்த பில்லி சூனியத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உன் மேலே எரிச்சல் கொள்ளுவானே, அந்த எரிச்சலுக்கு தான் பயங்கர பவர். இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த பில்லி சூனியம் யாரை வந்து பாதிக்கும்? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, தாம் பாவத்தை உணர்ந்து இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து தான் யாருங்க? எல்லாம் சொல்லி யாருங்க? இயேசு கிறிஸ்து யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியின் இந்த பஸ்காவை அடித்து இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த பஸ்காவை அடிக்க வேண்டும். அவர் செத்தது எனக்கானது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் எல்லா மரணத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். மனிதனுக்கு மரணம் வருதே, மனுஷனுக்குள்ள மரணம் வந்துச்சு இல்லையா? அதுதான் பில்லி சூனிய ஆவி இந்த மனுஷனுக்கு உள்ளே எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். இப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து, ஈசோப் எல்லாரும் சொல்லியது, ஈசோப் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அளவில்லாத காருண்யம், அவருடைய அளவில்லாத கிருபை. இந்த ஈசோப்பினால சுத்தம் பண்ணிட்ட பிற்பாடு பாவம் செய்த அந்த ஒரு அடையாளமே இருக்காது. ஈசோப்பு என்பது, இப்போ கவனிங்களேன், இப்போ என்னுடைய கையில் வந்து ஒரு கீறல் விழுந்துருச்சு. இப்போ அதை ஆற்றுவதற்கு ஏதோ ஒரு மருந்து போட்டால் அதை ஆறிட்ட பிற்பாடு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தழும்பு இருக்கும். ஈசோப்பு என்பது அந்த தழும்பே இல்லாமல், ஆமேன் சொல்லுங்க, அந்த இரத்தத்தினுடைய வல்லமை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆமேன் சொல்லாமா? அப்போ ஒரு மனிதனை வந்து எது சூனியம் வந்து ஏன் தாக்குது? ஒரு மனிதனுடைய எரிச்சல் ஏன் இந்த மனிதனை தாக்குகிறது? அந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எரிச்சல் கொள்ளுவானே, அதுதான் சூனியம். சொல்றது புரியுதா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எகிப்தியர்களுடைய எரிச்சல் இந்த இஸ்ரவேல் மேலே இருக்கிறது. இந்த இஸ்ரவேலை அவன் எரிச்சல் ஏன் தாக்கி அழிக்குதுன்னா, இவனுக்குள்ள சூனியம் இருக்கு. சொல்றது புரிஞ்சு போச்சா இல்லையா? இவனுக்குள்ள பாவம் இருக்கு. அப்ப யாரை வந்து சூனியம் தாக்கும் அப்படின்னா, பாவிகளை, குற்றம் புரிந்தவர்களை சூனியம் வந்து தாக்கும். விரோதிகள் எழும்புவார்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க விரோதிகளை அடிக்கினே இருப்பாங்க. எனக்கு இவன்லாம் விரோதி, எனக்கு அவன்லாம் விரோதி, எனக்கு இவன்லாம் விரோதின்னு. ஏன் அவன் இவனுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான் அப்படின்னா, இவனுக்குள்ள சூனியம் இருக்கும். நான் சொல்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த பாவத்தை நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் மேலே நீங்கள் இரக்கமாக இருங்கப்பான்னு சொல்லுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தேடி வந்திருக்கிறது. அப்போ ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க, இந்த ரத்தத்தை எடுத்து எங்க தெளிக்கணுமா? 2 வீட்டு நிலைக்கால்கள், ஒரு மேற்சட்டம், ஆக 3 வாசல்ல 3 காரியங்களை இங்கே காண்பிக்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்றால், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தில்
எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ பூசிட்ட அப்படின்னா உன் பாவமெல்லாம் கழுவப்பட்டு உன்னை சத்துரு தொட முடியாது. ஆமென் சொல்லாமா? எல்லாம் பாவத்தை உணருங்க. எடுத்து வாசிக்கலாம் 51ஆம் சங்கீதத்தில் இங்கே தாவீது கேட்பார், ஆண்டவரே என்னை ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்பார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் 51வது சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசி. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பில் கழுவிட்டா நீ வெண்மையாயிடுவ. ஆமென் சொல்லாமா? உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடும். அன்பான தேவஜனமே, உனக்குள்ள பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த பில்லி சூனியமோ அல்லது மனிதனுடைய கோபமோ உங்களை வந்து தாக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உனக்குள்ளே இருக்கும்போது எந்த பில்லி சூனியமும் உன்னை தாக்க முடியாது. காரணம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமெனா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த ஜனங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் கர்த்தருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தில் அவர்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்கள். என்ன உடன்படிக்கை தெரியுமா? இதே யாத்திராகமத்தின் புத்தகத்தில், ஆண்டவரே உங்க வேத வசனத்தை நாங்கள் கை கொள்ளுவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கர்த்தர் அண்டையில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோசே வந்து எல்லாம் கவனிங்க. இந்த பில்லி சூனிய ஆவிலிருந்து, மனிதனுடைய எரிச்சலின் ஆவிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். என்ன உடன்படிக்கை? வாசிப்பகலாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். எல்லாம் கவனி. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இது ஏன் ஜனம், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஜனங்கள் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறாங்க? எல்லாம் வாய்த்தல் சொல்லுங்க. நாமெல்லாம் கர்த்தரோடு என்ன பண்ணிருக்கிறோம்? உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம்? உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். உங்க ரத்தம் என் பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறது. எது பாவம் என்றால் உம்முடைய பிரமாணங்களை உம்மை அறியாமல் இருப்பதே பாவம். இனிமே உங்க வார்த்தையின்படி வாழ்வோம். நம்ம கையில எல்லாம் பைபிள் இருக்கு. ஆமேனா? இந்த பைபிள் வசனத்தின்படியே வாழ்வோம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த ராத்திரி வேளையிலே தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். இந்த அப்பத்தை எடுத்து உங்களுக்குள்ளே பிட்டு பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பங்கிட்டு எடுத்து கொடுத்தார். திராட்சரசத்தை எடுத்து கொடுத்தார். இது புது உடன்படிக்கை. ஆமெனா? ஆதலால தேவனுக்கும் நமக்கும் இயேசு ராஜாவுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். உடன்படிக்கை என்று சொன்னால் அன்பின் உடன்படிக்கை. அன்புல தான் உடன்படிக்கை இருக்கிறது. அங்கே உடன்படிக்கை இருக்குது என்றால் அங்கே அன்பு நிலைத்திருக்கிறது. நாம் இயேசு ராஜாவுக்கு சாட்சி. அதனால தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமெனா? இந்த வேத வசனத்தின்படியே நாம் நடப்போம் என்று கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கணவன் மனைவியை போல. கணவன் மனைவி உறவுக்குத்தான் உடன்படிக்கை அவசியமானது. ஏனென்றால் அது புனிதமானது, அது அன்பானது. இந்த ஜனங்க எப்படி ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்பட்டு என் புருஷன் என் தலையா இருக்கிறான் என்று சொல்லி புருஷன் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாளோ, புருஷன் ஞானம், மனைவி புத்தி. அதே போல என் இயேசுராஜனே, நீர் என் புருஷனா இருக்கிறீர், உங்க வார்த்தையின்படியே நாங்கள் செய்வோம் என்று இந்த ஜனங்கள் தங்கள் கையில இந்த உடன்படிக்கையை வைத்துக் கொண்டு நிற்கிறபடினாலே பிழையாம் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆமென் சொல்லாமா? இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஏனென்றால் இரத்தத்தின் வல்லமையிலே இவர்கள் மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கையில் பைபிள் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. எந்த ஒரு ஆத்துமா, எந்த ஒரு மனித ஆத்துமா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறானோ அந்த ஆத்துமாவை எந்த மந்திர சூனியமும் தொட முடியாது. அந்த மனிதனால் எப்போ போய் ஜெபிக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள இருந்தா தான் அவன் போய் ஜெபிக்க முடியும். நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டுட்ட அப்படின்னா உனக்கு விரோதமாக எந்த ஒரு அந்தகார சக்தியும் எழும்பாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரகசியத்தை புரிஞ்சுப்பீன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஜனங்களுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய புருஷன் யாரு? ஒரு மனைவியை யார் காப்பாற்றணும்? என் புருஷன் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் புருஷன் இயேசு என்னை பாதுகாக்கவர் வல்லமை உள்ளவர், என் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆமெனா? அப்ப பில்லி சூனியம் யாரை பாதிக்கும் அப்படின்னா, குற்றம் உள்ளவர்களை, பாவிகளை பாதிக்கும். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தனாக நீதிமானாக இருக்கிறேன், என்னை காக்க வல்லவர். இப்போ எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இந்த பில்லி சூனியம் யாரை பாதிக்கும் இவனுக்கே தெரியுது. யாருக்கு? இந்த சூனியக்காரனுக்கே தெரியுது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் மறுபடியும் வாசிங்க, 19 வாசிக்கணும். இப்போ பொய் சொல்ல தேவன், எல்லாம் இந்த வசனத்தை பாருங்க பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அவர் சொல்லிட்டாரு, நீ என் மனைவி என்று. ஆமெனா? நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலே நான் தியானமா இருப்பேன் என்று சொல்லி அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அவர் என்னை காக்க வல்லவர். அடுத்தது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. கரங்களுக்கு சொல்லாமா? ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகம் குனிவது இல்லை, அவர்களுக்கு தோல்வி இல்லை. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். இரத்தத்தின் உடன்படிக்கை, வார்த்தையின் உடன்படிக்கை. ஆமெனா? இவன் பார்க்கிறான், ஐயோ குற்றம் உள்ளவர்களைத்தானே போய் இந்த பில்லி சூனியம் பாதிக்கும். இந்த ஜனங்க கிட்ட குற்றம் இல்லையே. பாவம் செய்த மனுஷன் இருக்கிறானா? இலகவனி, ஏற்கனவே இந்த ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு ஆலோட்டிகள் கொம்பை எடுத்து இவர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். அப்படி என்றால் இவர்களுக்குள்ளே குற்றம் இருந்திருக்கிறது. ஆமெனா? ஆமெனா? எகிப்திலே பயங்கரமான பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். ஏறக்குறைய 430 ஆண்டு காலமாய் துடியாய் துடிக்கிறார்கள். ஆனா இப்ப பிழையாம் பார்க்கிறான், ஐயோ இந்த ஜனங்க கிட்ட என்ன இல்லை? கையை தட்ட மாட்டீங்களா? இந்த ஜனங்க கிட்ட குற்றம் இல்லை. இவங்க செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, ஈசோப்பினாலே, சொல்லுங்க எதுல கழுவப்பட்டு? ஈசோப்பினாலே சுத்திகரிக்கப்பட்ட இந்த ஜனங்கள். ஏன்? குற்றம் இருந்தால், யாருக்குள்ள குற்றம் இருக்குதோ அவங்கள பில்லி சூனியம் பாதிக்கும். புரிஞ்சு போச்சா? இப்ப அல்லேலூயா. மறுபடியும் வசந்த வாசி 21 வாசி. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நான் குற்றமே செய்யல, நான் அக்கிரமே செய்யல சொல்றோம். கை தூக்கு பார்க்கலாம். கையை தூக்குனா கர்த்தர் வெட்டி போட்டுருவாரு. பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. ஆமேனா? ஆனால் இந்த பாவியை நேசிக்கிற என் கர்த்தர் பெரியவர். ஆமேனா? இந்த பாவியை நேசித்து வந்து, அல்லேலூயா, அவர் சொல்றாரு, உங்ககிட்ட நான் குற்றம் பார்க்கல, யாக்கோபே இஸ்ரவேலே, நான் உன் குற்றத்தை பார்க்கல. அதனால உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், உனக்காக நான் சிலுவையில் பலியாகி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். ஏனென்றால் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் குற்றமற்ற, மாசற்ற, பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம்.
வாசி. குற்றமில்லாத கையை தட்டி இந்த குற்றவாளிக்காக குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம். வாசிமா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆமெனா. வாசி. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் மீட்கப்பட்டு விட்டேன். ஆமெனா. எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் குற்றத்திலிருந்தும் நான் மீட்கப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய கிருபையின் வல்லமை என் மேல் இருக்குது. எந்த சாபமும் எந்த பில்லி சூனியங்களும் என்னை தொட முடியாது. ஆமெனா. நீ தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நின்னா எந்த பிரச்சனைகளையும் உன்னை அழிக்கும்படி வருகிற எல்லாமே பில்லி சூனியம்தான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? உன்னை அழிக்கும்படி வருகிற எல்லாமே பில்லி சூனி தான். நீங்களும் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்து எகிப்தினுடைய கோர தாண்டவம் சித்திரவதையினால் அனுபவித்தீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா. எல்லாம் கை தூங்க. உண்மையை உணர்ந்தவங்க, நான் ஒரு காலத்தில் பாவத்தோடு இருந்த. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஏன் அப்படி இருந்தீங்க அதை மட்டும் பார்க்கலாமா? ஏன் அவ்வளோ பெரிய வேதனை, அவ்வளோ பெரிய துக்கம் இருந்தீங்க? மறுபடியும் அது உள்ள வரக்கூடாது. அதுக்காக இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வசனம் வாசி. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்றால், எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரத்தில் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இந்த உடன்படிக்கையின் ரத்தம் எப்படிப்பட்டது? நித்திய உடன்படிக்கை இல்லையா? 13:20 வாசி பார்க்கலாம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. நித்திய உடன்படிக்கை என்றால் அது உண்மை இருக்கணும். ஆமெனா. உடன்படிக்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். சொல்லுங்க, உடன்படிக்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமெனா. அது என்ன ரத்தம்? நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் என் மேல் இருக்குது. இனிமே இந்த வேத வசனத்தின்படி தான் வாழ்வேன். அப்படி இந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற மனவாட்டிகளை எந்த பில்லி சூனியமும் தாக்க முடியாது. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்களாக வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமெனா. சரி, இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு காலத்தில் இந்த பில்லி சூனியம் உங்களை பாதித்திருக்கிறது. நேரடியாய் பில்லி சூனிய ஆவிகளோ அல்லது மனிதர்கள் மூலமாய் நீங்கள் அவங்களுடைய எரிச்சல், அந்த சொல்லிட்டு அவங்களுடைய எரிச்சல் தான் பில்லி சூனியன்னு. மனிதனுடைய எரிச்சல் தான் பில்லி சூனியம். ஆமெனா. உங்களை அழிக்கும்படி அந்த மனிதனுக்குள்ள எரிச்சல் உங்களுக்குள்ள இருக்குது. ஆக யாரை சூனியம் பாதிக்கும் அப்படின்னா, யார் சூனிய காரணம் அவனை தான் சூனியம் பாதிக்கும். ஆமெனா. தேவனுடைய பிள்ளைகளை பில்லி சூனியம் பாதிக்காது. அப்போ ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னா, நாம் ஒரு காலத்தில் தேவனை அறியாத காலத்தில் சூனியக்காரர்களாக இருந்திருக்கிறோம். எது பில்லி சூனியம்? அதனால தான் பில்லி சூனியம் வந்து நம்மளை பாதிச்சுது. அதனால தான் மனிதனுடைய எரிச்சல் நம்ம மேலே பயங்கரமாக இருந்துச்சு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:23 வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. எப்பா கொஞ்சம் கவனிங்களேன். ஏன் நம்மளை வந்து மனிதனுடைய எரிச்சல் நம்மளை தாக்குச்சு? அல்லது இந்த மனிதனுடைய எரிச்சலினாலே பில்லி சூனியங்கள் வைக்கும்போது ஏன் இந்த பில்லி சூனியங்கள் வந்து நம்மளை தாக்குச்சு, நம்மளை தாக்கி அழிக்க முடிஞ்சது, நமக்கு விரோதமாக இந்த பில்லி சூனியங்கள் வந்துச்சு அப்படின்னா, எனக்குள்ள, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன இருக்குதுன்னா ரெண்டகம் இருக்குது. என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? ரெண்டகம் பண்ற துரோக புத்தி, துரோகி. ரெண்டகம் அப்படின்னா என்னன்னா உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றது. கவனிக்கிறீங்களா? தேவன் வந்து, தேவனுக்கு என்ன தேவை அப்படின்னா குடும்பம் அவருக்கு தேவை. நாம் முற்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுக்கு அந்த பில்லி சூனியம் பாதிப்பு வந்துச்சு, அல்லது ஏன் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினார்கள், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, வீட்டுக்குள்ளே தேவன் வந்து அன்பை எதிர்பார்க்கிறார். ஒரு கணவன்
மனைவியின் மேலே எல்லா காலத்திலும் அன்பு கூறணும். ஒரு மனைவி எல்லா காலத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பிள்ளைங்க நல்லா கவனிங்க, பிள்ளைங்க எல்லா காலத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதே போல் பெற்றோர் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தி அவர்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போகணும். இதுதான் குடும்பத்தினுடைய நியமம். ஆனால் இதுதான் உடன்படிக்கை. குடும்பத்தில் தான் அன்பு இருக்குது. ஆமேனா? அன்பு எங்கே இருக்குது? எல்லாம் வாய்த்தன் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இப்போ குடும்பத்தில் கணவனே நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் மனைவி அப்படின்னு சொல்லுவா மனைவி. ஆனால் இவன் என்ன பண்ணுவானா, ரெண்டகம் பண்ணுவா. எது பில்லி சூனியம் சொல்லுங்க? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லணும். இப்போ எது பில்லி சூனியம்? ரெண்டகம் பண்ணுறதுன்னா என்னது? டபுள் கேம் ஆடுவா. அப்பா கிட்ட வந்து நல்ல அப்பா, வெளியே போனால் லவ் பண்ணுவா. அம்மா கிட்ட வந்த நல்ல பையன், வெளியே போய் ஒரு பொண்ணு பிள்ளை சுற்றி நிற்பான். நல்லா கவனிங்க. எது யார் பில்லி சூனியம், யார் சூனியக்காரன்? இப்போ கவனிங்க, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. யார் சூனியக்காரன் அப்படின்னா, ரெண்டகம் பண்ணுகிற எல்லாருமே சூனியக்காரன். இந்த சூனியக்காரனை, இவனுக்குள்ள ரெண்டகம் இருக்கு, குற்றம் இருக்குது. யார் சூனியம் வச்சாலும் இவனை பாதிக்கும். முற்காலத்தில் நம்ம ஏன் சூனியம் பாதித்தது, அதனால பாதிக்கப்பட்டோம், மனிதர்களுடைய எரிச்சல் ஏன் நம்ம மேல் வந்தது என்றால், நல்லா கவனிங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு ஈக்குவல். ஏன் நமக்குள்ள ரெண்டகம் வந்துச்சுன்னா, வேத வசனத்தின்படி நான் வாழ்வேன் உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆமேனா? ஏதேனில் வேத வசனத்தின்படியே நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு உடன்படிக்கை மீறி வருகிறோம். எங்கே எல்லாம் உடன்படிக்கை மீறுகிறதோ அது ரெண்டகம். அன்புல தான் உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கையிலே அன்பு இருக்கிறது. கணவன் மனைவி என்பது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாது. யாரெல்லாம் கணவனுக்கு எதிர்த்து பேசினார்களோ அது ரெண்டகம். தேவன் அருவருக்கிறார். மனைவி மேல ஒரு கரிசனையும் இல்லாமல் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ, உடன்படிக்கையை மீறி சண்டை போட்டாங்களோ, அவன் தான் சூனியக்காரன். இந்த சூனியக்காரியை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கும். திடீர்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடி ஓடி போயிடும். இது யார்? இது சூனியக்காரி. உன்னை பெற்று உன்னை வளர்த்து எடுத்து உனக்கு ஜட்டி போட்டு உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு உனக்கு எல்லாம் உன் நிர்வாணத்தெல்லாம் மூடி மறைச்ச உன் அப்பா அம்மா உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ என் மகன், நீ என் மகள் அப்படின்ற உடன்படிக்கையில் இருந்த அந்த தாய் தகப்பனை ஏமாத்திட்டு ஓடு காலங்களும் ஓடு காலிகளும் ஓன்னியே நீ யாரு? வாய்த்தன் சொல்லு பகல. இப்ப ராமன் சொல்றியா? உன்னை படிக்க அனுப்பினார். என் பிள்ளைய எப்படி ஆகல, நான் தான் கஷ்டப்படுறேங்க. நாத்து பிடுங்கி அண்டை வெட்டி கல் அறுத்து அப்புறம் கரும்பு, அப்பெல்லாம் கரும்பு சமையெல்லாம் தூக்கி நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வேர்வை தண்ணி சிந்தி காசு பணத்தை எதாவது கொடுத்து நீ படுறான்னா ஃபெயிலு. நீ ரெண்டகம் பண்ணுகிறாய். நல்லா கவனி. இதுக்கெல்லாம் பயங்கரமான ஸ்டடியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எத்தனை 10th ஃபெயிலு கைத்துக்க வேணாம். நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். ரெண்டகம் பண்ணலாம் உங்கள் அப்பனுக்கு. உன் ஆத்தா சோறை வடிச்சு போட்டுட்டு நீயாவது படித்து கொஞ்சம் கரை சேர்த்து நம்ம குடும்பத்தை கொஞ்சம் தலை தூக்க வச்சிடா அப்படின்னு சொல்லி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா ரெண்டகம் பண்ணி குறைஞ்சது மினிமம் நீ டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண கூட தேவையில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையாவது பாஸ் பண்ணி இருந்தேன்னா நீ ஒரு உத்தமன், குற்றமற்றவன். நீ படிக்காம ஃபெயிலான குற்றம் உன் தலை மேல சுமரும். எச்சரிக்கை. ரெண்டகத்தின் ஆவி. எப்ப பார்த்தாலும் சண்டை 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 நாங்கள் இருக்கோம். இது ரெண்டகத்தின் ஆவி. இதுதான் பில்லி சூனியத்தின் ஆவி. ஏன் சண்டை போற கவனிப்பால நல்லா இருக்கிற புருஷனுக்கு விரோதமாக எழும்பி சில பொண்டாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புருஷனை பயங்கரமாக பழி வாங்குவோம். சோறுலாம் போட முடியாது, போடா சோறுலாம் ஆக்க முடியாது, சோறுலாம் ஆக்கி வைக்க முடியாது.
லச்சை உண்டு பண்ணுகிறவள், இவ சூனியக்காரி. அந்த உடன்படிக்கையை மீறி, ஆமேனா, நீ என் புருஷன்ற உடன்படிக்கையை மீறி துணியெல்லாம் துவைக்க முடியாது. இவர் கடகடன்னு வேலைக்கு கிளம்புவார், அந்த நேரத்தில் உட்காந்து பழி வாங்கும். ஆனால் தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு பெண், தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு ஆண் எப்பொழுதுமே அந்த விவேகத்தில் அந்த தேவனுடைய பரிபூர்ண அன்பை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சூனிய காரணத்தான் சூனியம் வந்து பாதிக்கும். என்னது, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ரெண்டகம் பண்ணின்னு தான் இருப்ப. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு வீட்டுக்காரன் இருப்பான். வீட்டுக்காரர் இருக்கும்போதே வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ற ரெண்டகத்தின் ஆவி, பில்லி சூனிய ஆவி. இந்த சூனியக்காரனுக்கு அதே மாதிரி மனைவி இருக்கும். மனைவிக்கு விரோதமாக உடன்படிக்கையை மீறி ரெண்டகம். படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அமிச்சா குறைஞ்சது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ பாஸ் பண்ணியிருக்கணும். இது என்ன பண்ணோன்னா கண்டவன் முன்னாடி சுற்றின்னு இருக்கும் இந்த பொண்ணு. நல்லா கவனிக்கிறீங்களா? யாரை வந்து இது பாதிச்சது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது ஏன் ஆலோட்டிகள் அவர்களை நிர்மூலமாக்கினார்கள்? ஏன் சத்துரு எழும்பினான்? ஏன் விரோதிகள்? இவனுக்குள்ள பில்லி சூனிய ரெண்டகத்தின் ஆவி இவனுக்குள்ளே இருந்துச்சு. அதை கர்த்தர் கிருபையாய் மன்னித்தார். கையை தட்டி அருமையை செலுத்துவோமா? மறுபடியும் இந்த வசந்த வாசி 23 வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம். அம்மா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த பில்லி சூனிய பாவம் எங்க ஆரம்பிக்குது? கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் சொல்றேன். என்ன, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பல முறை பார்த்தாச்சு. ஏன் நமக்கு விரோதமா மனுஷங்க எழும்புறாங்கன்னு சொல்லவா? நீ ரெண்டகம் பண்ணுவ, அந்த ரங்கத்தில் பாவம் பண்ணுவ. படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன். அப்புறமா நல்லா அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணுறது. அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியாமல் பண்ணி, அம்மா அப்பாவுக்கு ரெண்டகம் பண்ணி, அம்மா அப்பாவை தலைகுனியை வச்சு, என்ன உன் பொண்ணு ஓடி போயிட்டாலாமே, என்னப்பா உன் வீட்டில் ஒரே சண்டையாகவே இருக்கு. உடன்படிக்கை மாமியார் மருமகள் வெளியே தான், அது உடன்படிக்கை ஊருக்கே தெரியும், மாமியார் மருமகள். ஆனால் மாமியார் எழும்பி உடன்படிக்கையை மீறி சண்டை ரெண்டகத்தின் ஆவி பில்லி சூனியம் உனக்குள் இருக்கு. முன்னாடி இப்போ இல்லை, இப்போ நம்ம பாதுகாக்கப்பட்டு விட்டோம். ஆமேனா இல்லையா? மருமக எழும்பி மாமியாருக்கு விரோதமாய் மாமனாருக்கு விரோதமாய் பயங்கரமான உடன்படிக்கையை மீறுகிற சண்டை எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பில்லி சூனியம். இந்த சூனியக்காரிய உயிரோட வைக்காத. யாத்திராகமம் 22:18 வாசிப்பாங்களா? யாத்திராகமம் 22:18 வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 22:18 சூனியக்காரியை உயிரோட வைக்க வேண்டாம். ஆமென். இப்போ கவனிங்க, எதுப்பா சூனியம்? உடன்படிக்கையை முறிப்பது சூனியம். ஆமேனா? சொல்லுங்க, எது சூனியம்? எல்லாம் வாய்த்த சொல்ல. உடன்படிக்கையை தபார், இவன் சகோதரன் என்பது உடன்படிக்கை. ஒரு தகப்பனுக்கு பிறந்த சகோதர சகோதரிகள். இந்த உடன்படிக்கையை மீறி உன் சகோதரன் நீ பகைப்பியே, அதுதான் சூனியக்காரன். சண்டை போடுறவன் யாருங்க? வாய்த்தன் சொல். சண்டை போடுறலாம் யாரு? சூனியக்காரன். இப்போ கவனி, நீ துரோகம் பண்ணுவ பாருங்க. நீ துரோகம் பண்ணதுமே உன்னை வந்து இந்த அசுத்த ஆவிகள்லாம் உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னை ஆட்கொண்டு உன்னை பண்ணுறதுக்கு உன் மேலே வந்துடும். என்னென்ன தெரியுமா? அது எபேசியர் நிருபம் 6:12 வாசிப்பாங்களாம். எபேசியர் 6:12. இப்போ நீ ரெண்டகம் பண்ணிட்டு இல்லையா? இப்போ ரெண்டகம் பண்ண உடனே உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவிகள்லாம் உள்ள வரும் பாருங்க. வாசிப்பாங்களாம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும். நல்லா கவனிங்கம்மா, ஏமா கவனி. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்களேன். நீ ரெண்டகம் பண்ணுவ. என்ன பண்ணுவ? ரெண்டகம் பண்ணுவ. இந்த ரெண்டகம் ஏன் பண்றது அப்புறம் பார்க்க போறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன் இப்போ நீ உன்னுடைய சுபாவமே என்னன்னா ரெண்டகம் பண்றதுன்னா உடன்படிக்கையை உடைக்கிறது. உடன்படிக்கையை வாய்த்தன் சொல்ல. உடன்படிக்கை நல்ல அன்பா இருப்ப, அப்படியே கூட இருந்தே குழி பறிச்சுட்டு வந்துடுவ. நீ இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிற பாரு, இதுதான் ரொம்ப கொடுமை. அதுதான் பயங்கரமான பொய். நல்லா கவனிங்க. நீ ரெண்டகம் பண்ணதுமே சாக்கடாது. ஆமேனா? ரெண்டகம் பண்ணுறது என்னதுங்க? உடன்படிக்கையை முறிக்கிறது சாக்கடை. சாக்கடை பண்ணி எல்லாம் உள்ள வரும்.
இப்போ உனக்குள்ள என்ன ஆவிகள் வந்து உன்னை தாக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? வாசி பார்க்கலாம். ஏனெனில் துரைத்தனங்களோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்ன ஆவி சொல்லுங்க? துரைத்தனத்தின் ஆவி, அப்புறம் அதிகாரத்தின் ஆவி, அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆவி, அப்புறம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. என்னதுங்க? வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள்லாம் உன்னை ஆட்கொண்டு உன்னை அப்படியே அழுத்த ஆரம்பிக்க, உன்னை வந்து அது கையில் எடுத்துக்கும். உனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு எல்லாரையும் பகைக்க வச்சு உடன்படிக்கையை முறித்து போட வைக்கும். உடன்படிக்கையை முறித்து போட வைக்கும் இந்த ஆவிகள்லாம். கவனிங்க, இந்த ஆவிகள்லாம் என்ன செய்யணும்? உடன்படிக்கையை முறித்து போட வைக்கும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 17:19. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் 17:19 வாசிங்களேன் வேகமாக. இந்த உடன்படிக்கையை முறிச்சா என்ன நடக்கும்? எசேக்கியேல் 17:19 வாசி. அதிநிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை மீறி போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வர பண்ணுவேன். அவன் தலை மேல நான் வர. உடன்படிக்கையை மீறினவங்களுக்கு தண்டனை வந்து கூடவே வரும். நாமெல்லாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? முற்காலத்தில் உடன்படிக்கையை மீறினவர்களாய், ரெண்டகம் பண்ணுகிறவர்களாய், உடன்படிக்கையில் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே சூனியக்காரன். ஆமெனா? அதனால தான் அவனுக்கு சத்துரு எழும்புகிறான். இன்னொரு வசந்தியை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 24:5 வாசி பார்க்கலாம். ஏசாயா 24:5. இந்த உடன்படிக்கையை மீறினா என்ன நடக்கும்? ஏசாயா 24:5. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் பிரமாணங்களை நியாயப்பிரமாணத்தை மீறி, தோராவை மீறி, கட்டளையை மாறுபாடு ஆக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். நல்ல கவனி. உடன்படிக்கையை முறிக்கிறவன் யாருங்க? சூனியக்காரன். ரெண்டகம் பண்றவன் யாருங்க? எல்லாம் ஒரு ஆமே சொல்லுங்க. ரெண்டகம் பண்றவன் யாரு? உடன்படிக்கை அப்படின்னா என்னது? அன்புதான். அன்புக்கு தான் என்ன தேவை? உடன்படிக்கை தேவை. அன்பு எங்க இருக்குது? குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. சொல்லுங்க, எங்க இருக்குது அன்பு? அன்பு எங்க இருக்குது? குடும்பத்தில் தான் அன்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கையை மீறி சண்டை போடுவாங்க. யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ, தெருவில் நின்று சண்டை போட்டு பாருங்க, அவங்க மேல என்ன தப்புன்னு பார்க்க சொல்லிலாம் கர்த்தர் உன்னை கேட்கல. உன் வேலை தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் அன்பு கூறுவியா? சகோதர சிநேகம் உனக்குள்ள இருக்க. அவங்க மேல இருக்கிற தப்புக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. அவர்களை கர்த்தர் சூனியக்காரன் அப்படின்னு நியாயந்திருப்பார். ஆனா நீ சண்டை போட்டல்ல, உடன்படிக்கை மீறினல்ல. 6ஆம் வசனம் வாசி. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். கவனிங்க, நீ உடன்படிக்கை மீறினாவே அந்த இடத்துல சாபம் வந்துடும். உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு எப்போ பார்த்தாலும் சண்டையும் கையுமாவே இருக்கும். ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறாரோ, எந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தம் உள்ளே வருதோ, அங்கே என்ன இருக்காது? சண்டை இருக்காது, சமாதானம் தான் இருக்கும். ஆமேனா? இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. ஆமெனா? இல்லை கவனி. யாரெல்லாம் சூனியக்காரன் சொல்லு போகலாம்? உடன்படிக்கைய மீறினவெல்லாம் சூனியக்காரன். எது உடன்படிக்கை மீறுத்தின? நேது தன் அன்புக்குரியவர்களை, தான் குடும்பத்தாரை பகைக்கிற பகை இருக்குது. துரோகி. நீ உன் குடும்பத்தில் இருக்கிற உன் புருஷன் மேல குற்றஞ்சாட்டினல்ல, உன் மனைவி மேல குற்றஞ்சாட்டினல்ல, உன் பிள்ளைங்க மேல குற்றஞ்சாட்டினல்ல, அவங்க மேல குற்றப்படுத்தி நீ கோவப்பட்ட துரோகி. நீ தான் சூனியக்காரன். ஏன்னா குற்றஞ்சாட்டுறவன் யாரு? அவன் தாழ தள்ளப்பட்டு போவான். யாரெல்லாம் உடன்படிக்கையை மீறி ரெண்டகம் பண்றாங்களோ, குடும்பத்தினுடைய அன்புக்கு இசைந்திருக்காம ரெண்டகம் பண்றாங்களோ, புருஷன் கூட சண்டை போட்டு நைட்ல தனியா படுத்தல, துரோகி, சூனியக்காரி.
மனைவி மேலே சிந்தனையே வைக்காம டைட்டாக ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து, யார் சூனியக்காரன்? உனக்காக ஒரு மனைவி இருக்கிறாள், உனக்கு வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துன்பத்திலும் உன் கூடவே இருப்பான்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிதான் திருமணம் என்பது உடன்படிக்கை. யார் சூனியக்காரன் அப்படின்னா, இந்த உடன்படிக்கையை முறிச்சு போட்டு நல்லா டைட்டாக தண்ணியை அடிச்சுட்டு மனைவியினுடைய நினைவோ பிள்ளைகளுடைய நினைவோ குடும்பத்தில் அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதா என்ன பண்ணுறதுன்ற எண்ணமே இல்லாமல் குடிச்சிட்டு வர்றானே அவன் சூனியக்காரன். அவன் ரெண்டகம் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்? வாய்த்தன் சொல்லுங்கப்பா. குடிகாரன்லாம் யாருங்க? சூனியக்காரன். அவன் யார்? அவன் குடிகாரன் யாரு? இப்போ சில பொம்பளைங்களை பார்ப்பேன், அவன் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்தால் கூட ஏற்றுக்குதுங்களா? இது யார்? இது சூனியக்காரிங்க. குடிச்சிட்டு வர வீட்டுக்காரனை இப்போது நல்லா கவனிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவங்க, அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டு. இது 1ஆம் நம்பர் சூனியக்காரி. இது ஏன் தெரியுமா? இது கௌரவம் என்ன அவருக்கு? அவன் வீட்டில் வந்து அவன் பண்ணுற அட்டகாசெல்லாம் கொடுமையாக இருக்கும், வெளியே வந்து நல்லா நிற்குவாங்க. சேச்சே என் வீட்டுக்காரனா. ஏன்னா இதுக்கு ப்ரெஸ்டேஜ். என்னைக்காவது ஒரு நாள் வந்து சபை நடுவில் எழுந்து நின்று, ஐயா என் வீட்டுக்காரருக்கு ஒரு சூனியக்காரனாக இருக்கிறான், அவன் உடன்படிக்கையை முறித்து போட்டு மனைவின்ற ஞாபகமே இல்லாமல் பிள்ளைங்கன்ற ஞாபகமே இல்லாமல் ஐயோ கொடுமைக்காரனாக இருக்கிறான், என் வீட்டுக்காரங்க ஜெபின்னு என்னைக்காவது ஒரு குடிகாரன் பொண்டாட்டி எழுந்து சாட்சி சொல்லிக்கிறியா? சூனியக்காரியே. அவ்வளோ கௌரவம் உனக்கு. ஏன்னா நான் பயங்கர பெரிய நீதிமான், நான் எனக்கு எப்படி இப்படிப்பட்ட துன்பம்லாம் வரும்? எனக்கு துன்பம்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நல்லா பவுடர் போட்டு சுத்துறது சூனியக்காரி. முன்னாடி இப்போ இல்லை, நீங்களாம் இப்போ தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். உடன்படிக்கை எவன்லாம் முறிச்சானோ அவன்லாம் யார்? ரெண்டகம் பண்ணுற ஆவி இருக்குதே, டபுள் கேம் ஆடுற ஆவி, இது சூனியக்கார ஆவி. ஆக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் சூனியக்காரன். இவன் என்னெல்லாம் பாருங்க, இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பயங்கர கொடுமையாக இருக்கும். இது நிமித்தம் தான் சாபம் உள்ள வருது. இந்த ஆவிங்க என்ன பண்ணுன்னா, இவனுக்கு உள்ள புகுந்து, ஏன்னா இவன் ரெண்டகம் பண்ணுறான்ல, நீ ரெண்டகம் பண்ண ஆரம்பிச்சதுமே துரைத்தனம், அதிகாரம், அதாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் உன்னை தாக்க ஆரம்பித்து, இது என்ன பண்ணுனாக்கா அதிகமான பிரச்சனையை உண்டு பண்ணி சண்டை போட வைக்கும். சண்டையிலே இருக்கும். உடன்படிக்கை மீறி தெருவுக்கு ஒரு சண்டையிலே இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும். அந்த குடும்பத்தை பாருங்க, எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும். இவங்களுக்கு சாபம் வந்து கொடுமையாக வரும். இப்போ கவனிங்களேன், அப்பா அம்மா, உன் தகப்பனையும் உன் தாயையும், இல்லை வாய்த்த உன் தகப்பனையும் உன் தாயையும். இப்போ தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் சூனியக்காரன் கவனிங்க. நம்மளாம் முன்னாடி இல்லையா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அதில் 9ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட. சூனியக்காரி என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஆமேனா? சூனியக்காரியை உயிரோட விட்டு வைக்கக்கூடாது. யார் சூனியக்காரன்? கவனி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் யாருங்க? எப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, வேலையை பாருப்பா அப்படின்னு. எப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதப்பான்னு சொல்கிறான்ல, அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா உனக்கு. அது என்னது? அது என்னது? அப்பாவை அம்மாவை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுதான் சபிக்கிறது. அவனை வேத பிரமாணம் சொல்லுதல்ல, உடன்படிக்கை சொல்லுது. அவன் அப்பா, ஆமாண்டா எனக்கு இப்போ ஒன்றும் தெரியாது தான் உனக்கு நான் பாலை ஊற்றி வளர்த்தேன், ஒன்றும் தெரியாது தான் உனக்கு இட்லியை ஊட்டி வளர்த்தேன், ஒன்றும் தெரியாது தான் உன்னை பால்வாடியில் எடுத்துமே சேர்த்தேன், இல்லை எல்கேஜி யூகேஜி சேர்த்தேன், ஒன்றும் தெரியாமல் தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன், ஒன்றும் தெரியாமல் தான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், ஒன்றும் தெரியாமல் தான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன். அப்பா அம்மாவை பார்த்து சபிக்கிறவனை என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணுறான்? அவன் சூனியக்காரன். அவன் அப்பா அம்மாவை பார்த்து சபிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சூனியக்காரன். அப்பா அம்மாவுடைய உடன்படிக்கையை மீறி இதெல்லாம் நீ பண்ணும்போது இந்த ஆவிகள் எல்லாம் உங்களுக்குள்ள பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆவிகள் பண்ணுற வேலையெல்லாம் இன்னொரு விஷயத்தை இது வாசிங்க பார்க்கலாம். எதில் தெரியுமா? யாத்திராகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 21 15ஆம் வசனத்தை வாசி.
அவன் தன் இல்ல யாத்திராகம் 21:15. அவன் தன் இல்ல யாத்திராகம் 21:15. வாசி 21:15. யாத்திராகமம் 21:15. எல்லா இடத்து வேகமா இந்த வசந்த வாசி பார்க்கலாம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். எல்லாம் கவனி, அப்பா அம்மாவை நீ இப்போ சொல்ற கவனி. நீங்க நல்லா இருக்கணும்னா, ஏசப்பா ரத்தம் உங்களை பாதுகாக்குதுன்னா, உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ நீ அடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோ, நேரா போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. கவனி, 10 கற்பனையில் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பிரதான கற்பனை எதுன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உடன்படிக்கையை மீறிட்டு உங்கள் அம்மா மேலே குறை சொல்லின்னு தெரிஞ்சுக்கின்னு உங்கள் அப்பா மேலே குறை சொல்லின்னு தெரிஞ்சேன்னா, நீ சப்போஸ் நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பா மேலே கையை வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நித்தியத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. வேற எங்கேயுமே உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீ கடந்த காலத்தில் செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும்னா ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமா மட்டும்தான் உனக்கு மன்னிப்பு தரும். நீ ஏசப்பா கிட்ட போய் எங்கள் அப்பாவனை தெரியாமல் நான் கையை ஓங்கி, அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்கு எனக்கு. அப்பா அம்மாவை அடிச்சுட்டு அப்பா அம்மாவை குறை சொல்லிக்கிட்டு தெரிய வைப்பார். இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 புள்ள இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டே நீ போடா நீ சரியில்லடான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது உங்கள் அம்மா உங்கள் அப்பா செய்கிற துரோகம். அது அவர்கள் வந்து சூனியக்காரலாக நிற்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 4 புள்ள இருக்குது, எந்த புள்ளையும் சோறு போடல, ஏதோ ஒரு புள்ள சோறு போடுது, நம்ம அந்த ஒரு பிள்ளைகிட்ட போய் ஒண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஒண்டிக்கின்னு மற்ற 2 பேர் 3 பேர் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, எந்த மாமா வந்து சாக்லேட்லாம் வாங்கி தராரோ அந்த மாமா கிட்ட தான் போய் ஒட்டிக்கும். ஆமேனா இல்லையா? இப்போ வயசாகி போச்சு, 4 புள்ள இருக்குது, ஏதோ ஒரு புள்ளையாவது ஒழுங்காக பார்க்குதுன்னு அங்கே போயிடும். உன் வேலை அவங்கள குறை சொன்ன நவீன் அழிஞ்சிட்ட. நான் இப்போ சொல்கிறேன், தகப்பனை தாயை அடித்தவனுக்கு விமோச்சனமே கிடையாது. நேராக காலில் வந்து மன்னிப்பு கேட்டுரு. நேராக போய் இந்த பார், அவங்களுக்கு வந்து இப்போதுக்கு வயிறு நிறையணும், வயசாகி போச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அவங்க வந்து யாரையோ ஒரு புள்ள பக்கமாக பேசிக்கணும், மற்ற பிள்ளைங்களை வந்து சொல்லுவாங்க. நீ அவங்க மேலே குறை சொல்லுவேன்னா அதுதான் சூனியக்காரன். ஏசப்பா ரத்தம் இன்னைக்கு உன் மேலே இருக்குதுன்னா இந்த உடன்படிக்கையோடு நல்லா ஒத்து வாழ கற்றுக்க. மாமியார் மாமனாருக்கு வந்து சரியாய் சாப்பாடை கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னாவே இது நீ சூனியக்காரன், நீ ரெண்டகத்தின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவரே, நான் அன்பாய் சொல்லுகிறேன், தாய் தகப்பனை பகைச்சிட்டு உன்னால் வந்து நான் ஒரு நீதிமான்னு சொல்லவே முடியாது. அவங்க நான் இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஆண்டுகிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நல்லா வளர்த்தாங்க. எனக்கு ஜுரம் வந்தப்போ என்னை தூக்கி போட்டுல்ல, எனக்கு மலேரியா வந்து முன்னையும் பின்னையும் வாங்கின போது கூட என்னை தூக்கி போட்டுல்ல. அவங்க மேலே எவ்வளவோ டாய்லெட் போயிருப்பேன், யூரின் போயிருப்பேன், என்னை தூக்கி போட்டுல்ல. எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்தவங்க. இன்னைக்கு நீ உன் பிள்ளைய எப்படி வளர்க்குறியோ உடன்படிக்கையில் உட்பட்டு அதே மாதிரி தான் அவங்களும் உன்னை வளர்த்தாங்க. உனக்கு உன் கை கால் நல்லா இருக்குது, போலியோ அட்டாக் வந்து உன்னை தூக்கி போட்டாங்களா? போலியோ சொட்டு வந்து விட்டாங்களா? ஏற்ற வேலை இல்லை. எப்படி நீ அப்பா அம்மாவை குறை சொல்லி தெரியுற? நான் உங்களை அன்பாய் சொல்கிறேன், மாமியார் மாமனார் தான் உங்கள் அப்பா அம்மா. நீ உடன்படிக்கையை முறிச்சிட்டு நீ சூனியத்தை வச்சுன்னு உட்காந்துங்கிறியே, கர்த்தருடைய பார்க்கக்கூடிய சூனியக்காரி. எவ்வளோ கோபத்தில் நிற்கிற, ரெண்டகம் பண்ணுறியே, அந்த உறவை உடைக்கிறியே. உறவை உடன்படிக்கையை உடைக்கிற அத்தனையுமே சூனியக்காரையும் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. இப்பவே ஏசப்பாவோட மன்னிப்பு வாங்கிட்டு போய் ஒப்புருவாக்கு. யார் யார்கிட்ட சண்டை போட்ட உன் உறவை, உன் குடும்பத்தை அன்புல கட்டு. கோபப்படக்கூடாது. நீ கோபப்பட்டு உன் கணவனை எதிர்த்து பேசுவனா நீ சூனியக்காரி. போய் உன் கணவன் கையை பிடிச்சி மன்னிப்பு கேளு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை மதிப்பு இல்லாமல் பேசிட்டேன். ஏசப்பாவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா கணவன் அந்த உறவுகளை உடைக்காத, ரெண்டகம் பண்ணாத, மன்னிப்பு கேள். ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபோனு போட்டுலாம் கேட்கக்கூடாது. நேராக போய் நெடுக்க காலில் விழுந்துட்டு அம்மா மன்னிச்சிரு, நான் ஒரு சூனியம் பண்ணேன், நான் சூனியக்காரியாக இருக்கிறேன். அந்த வினாடியே இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் தலை மேலே பரிபூர்ணமாக ஊற்றி உங்களை மன்னிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? உன் அன்பாய் சொல்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா,
இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஆவிகள்லாம் உங்களை தாக்க ஆரம்பித்து உங்களுக்கு விரோதிகளை எழுப்பி விடும். இந்த விரோதிகளுடைய பார்வையிலேயே உங்கள் குடும்பம் அழிய ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், இந்த ஆவிகள்லாம் உங்களுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு விரோதிகள் எழும்பி அவனுடைய ஆவியில் உன்னை பற்றி யோசிப்பான். இப்போ போயினே இருக்கிறான், இவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா நல்லா இருக்குமேனு யோசிப்பான். மேக்சிமம் அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள சூனியம் இருக்குது. இவன் பிஸ்னஸில் இவன் தோல்வியை இவன் பிஸ்னஸில் ரொம்ப ஃபெயிலியர் ஆகி இவன் நஷ்டப்பட்டு கடன் பிரச்சனை ஆகிட்ட நல்லா இருக்கமேனு உன் எதிராளி யோசிப்பான். அது அப்படியே உள்ள வந்து ஒன்று தாக்கும். ஏன்னா உனக்குள்ள சூனியம் இருக்குது. நீ உன் வீட்டுக்குள்ளேயே உடன்படிக்கை உடைக்கிறியே, உன் குடும்பத்தில் உடன்படிக்கை உடைக்கிறியே. என்ன நடக்கும் இது கவனிக்கிறீங்களா? உன் வீட்டுக்குள்ளே உடன்படிக்கை உடைக்கிறியே. இதுதான் தாவீது அலறாரு. பேய் பிசாசுகள்லாம் அவர் அலறல, சூனியத்துக்கெல்லாம் அவர் அலறல. இப்படிப்பட்ட சூனியக்காரர்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த அந்தகாரத்தினுடைய ஜனங்கள், துஷ்டர்கள், துன்மார்கள் எனக்கு விரோதமாக எழும்பி தீங்கு நினைக்கிறான் ஆண்டவரே. அப்படி நினைக்கிறவன் சூனியக்காரன். அப்ப தாவீது என்ன செய்தார் தெரியுமா? தனக்குள் இருக்கக்கூடிய இந்த சூனியங்கள் எல்லாம் சுத்திகரிச்சார். நம்முடைய வேலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலையை தவிர அவன் பகைச்சு போட்டோம். நீ போய் அவனுக்கு எதிராக பகைக்க கூடாது. நீ சூனியக்காரன் இருக்கக்கூடாது. உடன்படிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும். ரெண்டகம் பண்ணக்கூடாது. நம்பினவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்மங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இதுக்கெல்லாம் பெரிய வல்லம் இருக்குது. மந்திர சூனியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது. எங்கே சத்தியம் இருக்குதோ அந்த சத்தியத்தில் தான் மந்திர சூனியெல்லாம் ஓடும். இந்த பில்லி சூனிய ஆவிகள்லாம் ஓடும். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிங்களேன். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம். ஊழியக்காரனுடைய அந்த வேலை உங்களுக்கு தெரியல இல்லையா? வாசிக்க பார்க்கலாம். அதில் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. இப்போ பில்லி சூனியமோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, அப்படிப்பட்ட அதெல்லாம் பில்லி சூனியம். குடும்பமே அழிஞ்சு போயிட்டு இல்லை கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பீங்க. இப்போ ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எங்களால் அங்கே சொல்றாரு பாருங்க. எப்போ தெரியுமா இந்த பிரச்சனைலாம் தீரும்? கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம சபையில் வந்திருக்கிற ஆட்கள் எல்லாமே பார்த்தோன்னா பயங்கரமான ஆட்கள். அவங்க முடிகிற ஸ்டேஜில், அவங்க வாழ்க்கையே முடிகிற ஸ்டேஜில் வந்து கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களால், அங்கே பவுல் சொல்றார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். இது என்ன பண்ண? ரெண்டகம் பண்ண. சபைக்குள்ளே ரெண்டகம் பண்ற ஆவி ஊழியக்காரனை மதிக்காது. இதுதான் கோராகின் ஆவி. கவனிக்கிறீங்களா? நீ எந்த நிலைமையில சபைக்கு வந்த அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து உங்களுக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய், நீங்கள் விடுவிக்கப்படும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஊழியர்களை நீங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடுவீங்க? மதிக்கவே மாட்டீங்க. ஐயோ, இந்த வாக்குத்தத்தம் நான் ஜெபம் பண்ணி தான் வாங்கிக்கினேன். நல்லா புரிஞ்சுங்க. சபை யாருடையது? தேவனுடையது. இந்த சபைக்கு தலை யாரு? தேவன் தலையா, இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிற இந்த சபையில, நீ சபையில ஊழியக்காரரோட அந்த உபதேசத்துல நீ இணைந்திருந்தா தான் சபையில இருக்கிற. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நாமத்துல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பட்டது என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். இதுதான் உண்மை. ஏன்னா ஜெபம் பண்ணும் போது இந்த வாக்குத்தத்தம் போய் பலிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த ஊழியக்காரர் தயாரா இருக்கணும். அப்பதான் அந்த ஆவிகள்லாம் ஓடும். அதனால் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கப்பட்ட சபைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் சபையில் ஆண்டவரே நைட்டும் பகலமாக உட்காந்து என்ன பண்ணுறோம்? சபையில் வரக்கூடிய உங்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஊழியக்காரனை கண்டுக்கவே மாட்டீங்க. கண்டுக்க மாட்டேன்றது நான் ஜெபம் பண்ண என்னுடைய பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தான் நாங்கள் எல்லாம். எங்களால் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் இணைந்திருக்கணும். அதுதான் சொல்றாரு, வசனத்தில் உங்களை நடத்துகிற ரெட்டிப்பாய் கனத்துக்கு பாத்திரமாய் எண்ணுங்கள். அந்த வசனம் வாசிப்பகலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பகலாம். 1 தீமோத்தேயு
5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கும். உங்களுக்கு வசனம் போதித்து ஏசாப்பா கிட்ட ஜெபம் பண்ணி இப்போ இன்னைக்கு பேசுகிற வாக்குத்தத்தம வசனங்களாக இருக்கட்டும், எந்த வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனால் எடுத்து வந்து பேச முடியாது. ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கும் போது என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். என்ன பண்ணணும்? எல்லா தேவைகள், என்னுடைய நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ துக்கங்களை அழுது கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜனங்களுக்காக பரிதவித்து, ஆண்டவரே எந்த வார்த்தையை ஜனங்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கப்பா. இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் காத்துக்கிற ஊழியக்காரர்கள், நீங்கள் சங்கீத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ராக்காலத்தில் அவருடைய சமூகத்தில் நின்று கையை விரிக்கிற ஊழியக்காரர்களே அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. திருவசனத்தில் பிரயாசப்படுகிற ஊழியக்காரங்க ரெட்டிப்பாக கனம் பண்ணணுமா, கனம் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து இது ரெண்டகம். இது இப்போ நான் சொல்கிறது சத்தியம். இது எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் ஏதோ ஒன்று, அதில் ஒரு காரணத்தோடு தான் ஏதோ ஒன்று பண்ணுன்னு வச்சிங்க, உடனே கோச்சிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு காரணத்தில். இப்போ நான் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் என் சுயத்துக்காக ஏசப்பா நாமத்துக்கு வங்கிய சொல்கிறேன். என்னுடைய என் லாபத்துக்காக நான் எந்த இடத்துல செய்கிறது கிடையாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு செத்த போனோம், நான் ஒன்றும் கிடையாது. ஏசப்பா எனக்குள்ளே வாழ்கிறார். என் ஜீவன் என் இயேசுராஜாவாக இருக்கிறார். நான் என் ஆதாயத்துக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறார், ரெண்டகம் பண்ணாதீங்க சபைக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எங்களை ரெண்டகம் இருக்குது பார்த்துங்க. உங்களுடைய வாழ்க்கையே ரெண்டகமாக இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும். அப்புறம் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரம் இருக்கின்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சர்ச்சுக்கு வரலன்னா என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முதற்கொண்டு சபையினுடையதுன்ற பார்வை வரும்பார். அதுதான் உன்னுடைய ஜெயம் இருக்குது. போரடிக்கிற மாடு அப்படின்னா யாரை சொல்கிறாருங்க? ஊழியக்காரனை சொல்கிறாரு. எங்கே போரடிக்கிற நீ? இந்த ஊழியக்காரனை வச்சு போரடிக்கிற உன் குடும்பத்தினுடைய வருமானங்கள், நீ போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே சபையில் தான், சபையினுடைய வல்லமையில் தான் என் குடும்பம் போகுதுன்ற பார்வை உனக்கு வரும்பார். நான் சம்பாதிச்சேன் அந்த பில்லி சூனியமோ அல்லது மனிதனுடைய கோபமோ உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அந்த ஆவியை உங்களை தாக்கி உங்களை அழிச்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் இல்லை. ஆமேனா? ஆனால் நீ அதெல்லாம் மறந்துட்டு போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே அப்படின்னா என்ன சொல்ல வராரு? தசம பாகம் காணிக்கையை ஒழுங்காக சபைக்கு செலுத்துங்கடான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரெண்டகத்தின் ஆவி. இது என்ன பண்ணணும்? நான் சபையில் தான் இருக்கேன், ஏன்னா சபைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. சபை இங்கே ஒன்று ஆராதனை பண்ணியிருக்கோம், அங்கே 10 தூங்கி இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா சபை ஆராதனை இன்னைக்கு ஒன்று கூடுது, சபையை ஆராதிக்கணும், தேவனை வந்து ஆராதிக்கணும் அப்படின்ற மனநிலாம் அங்கே இருக்காது. என்ன பண்ணுவோன்னா அங்கே நல்லா ஜாலியாக சுற்றி இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நல்லா உத்து கவனித்து ஆராதிக்கணும். ஆக இந்த ரெண்டகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அது பயங்கர கொடுமை. சபைக்கு உண்மையாக இருங்க, ரெண்டகம் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ யாரையும் பட்சபாதத்தோடு நடத்தின அவசியம் இல்லை. எல்லாரும் எனக்கு முக்கியமானவங்க. ஆமேனா? ஒவ்வொரு ஆத்மாவும் விளையாட பெற்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் ஒரு கண்ணுலையும் இன்னொருத்தர் ஒரு கண்ணுலையும் பார்த்து நடத்துறதல்ல. ஏன்னா இயேசுராஜா பட்சபாதம் இல்லாதவர், என் தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். அதனால் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் உங்களை நம்பி உடன்படிக்கையில் சகோதரனே, சகோதரியே, மனைவியே, கணவனே, அப்பா, அம்மான்ற அந்த உடன்படிக்கையை உடைக்கிற, சண்டை போடுற அத்தனை ஆவிகளும் பில்லி சூனிய ஆவிகள். இப்போ நல்லா கவனிங்க. நீ ரெண்டகம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதான் பார்க்க போகிறோம். இப்போ நீ ரெண்டகம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பாகலாம். 1 சாமுவேல் 15:23 வாசிப்பாகலாம். 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. இப்ப கவனிக்க பார்க்கலாம். நீ ரெண்டகம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம். என்னது? புரிஞ்சுங்கப்பா. முன்னாடி நான் இப்போ பேசுறதெல்லாம் முன்னாடி அது இப்போ இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அதுக்கு தான் இப்போ காட்டுறது. இப்போ
முன்னாடி ஏசப்பா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டகம் பண்ணோம், சண்டையே நம்முடைய வேலையாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சண்டை. ஏன்னா அந்த ஆவி என்ன பண்ணுது, தூண்டி விடுது இல்லையா? இப்போ கவனிங்க, இப்போது முரட்டாட்டம் அப்படின்னா என்னன்னா அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அவபக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தேவனை விசுவாசியாமல் இருப்பது, தேவனை அறியாமல் இருப்பது. அவபக்தினா என்னதுங்க? தேவனை அறியாமல் இருப்பது. விக்கிரக ஆராதனைனா என்ன? தேவனை தவிர மீதி எல்லாத்தையும் விரும்புறது. இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவம். நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறலாம் இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்ம இந்த ரெண்டு காரியம்தான் முழுக்க முழுக்க அன்பை விட்டு பிரிப்பது. அவபக்தி என்றால் தேவனை அறியாதிருப்பது. இந்த அவபக்தியும் விக்கிரக ஆராதனையும் தான் ஆதாம் பாவம் செய்ததும் ஜென்ம சுபாவமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்பில்டாகவே இருக்கு. அவன் பிறக்கும் போதே இந்த ரெண்டு காரியத்தோட பிறக்கிறான். ஒன்று பில்லி சூனியம், அதாவது ஒன்று ரெண்டகம் பண்ணுவதும் முரட்டாட்டம் பண்ணுவதும். இந்த முரட்டாட்டம் என்பது தேவனை அறியாமல் இருப்பது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தேவனை அறியாமல் இருக்கிறான். அண்ட சராசரனையும் படைத்தது யாரு? எல்லாம் வாய்த்த சொல்லு. எல்லாத்தையும் படைச்சது யாரு? வானம் பூமி உன் கண்ணில் பார்க்குற ஒவ்வொன்றையும் படைச்சது யாரு? அதை உட்காந்து தேவனை நீ பார்ப்ப பாரு. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாம் யார் என்றால் இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவமாகிய அவபக்தியையும் விக்கிரக ஆராதனையும் தூக்கி போட்டு நீக்கிவிட்டு தேவனை அறிகிற அறிவு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் தியானம் தியானம். தேவன் யார்? தேவனுடைய மகிமை யார்? தேவனுடைய அந்த மகத்துவம் என்ன? இந்த வேப்ப மரம் யார் படைச்சது? அந்த சமுத்திரத்தை யார் படைச்சது? இந்த வானத்தை யார் படைச்சது? தண்ணீரை யார் படைச்சது? இந்த காற்றை யார் படைச்சது? எல்லாவற்றையும் தேவனை பார்த்தவரை துதிக்கிற அந்த துதி, தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ளே இல்லை. யார்? எல்லாருக்குள்ளே பைபிள் இருக்குது. எத்தனை பேர் உபவாசத்தோடு உட்கார்ந்து தேவனை தேடுற? ஏன் உனக்குள்ள ரெண்டகம் வந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ முன்னாடி விசுவாசிக்காம இருந்த. முரட்டாட்டம் இருந்துச்சு. முரட்டாட்டம், முரட்டுத்தனம், யாருக்குமே கீழ்ப்படியாம நான் என்கின்ற அகம்பாவம். இந்த அவபக்தியும் விக்கிரக ஆராதனையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே பிறக்கும் போதே இருக்குது. ஏன்னா ஒருத்தனை தேவனை கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. அப்பதான் இந்த முரட்டாட்டம் நம்மை விட்டு வெளியேறுகிறது. நல்லா கவனிங்க. ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இனிமேல் முரட்டாட்டம்லாம் பண்ண மாட்டோம். 1ஆம் அதிகாரம் கடைசி வசந்த வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18 வசனமா? நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இப்ப கவனிங்க. யோசுவா இப்ப தலைமை தாங்கிட்டாரு. தேவனுடைய சபைக்கு இப்ப யோசுவா பாஸ்டரா வந்துட்டாரு. நீங்க பேசுற வார்த்தை எல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவனை அறியாமல் இருக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த முரட்டாட்டம் அப்படி யாராச்சும் செய்வான்னா அவன் கொலை செய்யப்பட கடவன். முன்னாடிலாம் பதை வசதி கீழ்ப்படி முடியுமா? கீழ்ப்படி இல்லை வெளியே போ அப்படி சொல்றது காரணம் என்ன? இதுதான். நீ முரட்டாட்டம் பண்ற, உன் பெருமையை நீ தேர்ற, அவபக்தி, விக்கிரக ஆராதனை. நீ விக்கிரக ஆராதனை செய்கிற. விக்கிரக ஆராதனை எது விக்கிரக ஆராதனை? உன் மூஞ்சி நீ நல்லவன் சொல்லுவார். இதுதான் விக்கிரக ஆராதனை. நான் ரொம்ப நல்லவன், உனக்காக வக்காலத்து வாங்க வைப்பார். உன்னை நீ ஆராதிக்கிறிய, இதுதான் விக்கிரக ஆராதனை. சிலையை வச்சுட்டு வணங்கத்தில் அதில் அப்புறம் அதே சும்மா சிலையை பார்த்தலாம் வேணாம். விக்கிரக ஆராதனை என்பது இந்த உருவத்தை என் ஆத்துமா என்ன வணங்குது. நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு வெளியேகிற யாருமே பிரச்சனை கிடையாது, நான் தான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முரட்டாட்டம், உம்முடைய வார்த்தைக்கு எவெல்லாம் செவி கொடாமல் முரட்டாட்டம் மாட்டான் அவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78:8 வாசிப்பாக்கலாம். சங்கீதம் 78:8.
இந்த முரட்டாட்டம் நமக்குள்ள வெளியேற வேண்டும். இருதயத்தை நல்ல கவனி, இதான் ரொம்ப முக்கியம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும். தேவனை பற்றி கொள்ளாத இருதயம் தான் முரட்டாட்ட இருதயம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன், எல்லாம் கவனிங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம் சுத்த இருதயம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் இந்த முரட்டாட்டம் உள்ள இந்த இருதயம், மறுபடியும் 8ஆம் வசனத்துல சேர்ந்து வாசிப்பாக்கலாம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்துல தேவனே உம்மை அறியாமல் இருந்தேன், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் தேவன் விரும்புகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன் நீ ரெண்டகம் பண்ற? எல்லாம் கவனிங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம். இப்போ உங்கள் வீட்டில் சண்டை வருது. இப்போ இந்த சத்துரு அப்படியே எழும்பி வரான். இந்த 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 துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள்லாம் உனக்குள்ளே வந்துச்சு. என்ன நீ ரெண்டகம் பண்ற? இந்த ஆவி என்ன செய்யணும்? இப்போ உனக்கு விரோதிகளை எழுப்பும். உனக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தின் நிமித்தமாய் தேவனை அறியாதிருக்கிற அந்த அறிவு உன் இருதயத்துக்குள்ள இருள் இருக்கும். அந்த இருள் இருந்துச்சுன்னா இந்த ஆவிகள்லாம் உன்னை தாக்கி உனக்கு விரோதிகளை எழுப்பும். உன் வீட்டிலேயே தான் எழுப்பும். உன் வீட்டிலேயே, ஏன்னா உன் வீட்டிலேயே நீ பண்ண துரோகத்தின் நிமித்தம் உனக்கு சுற்றி விரோதிகள் எழும்பும். நான் சொல்றது புரிஞ்சு வச்சா? இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உன் வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்க, யாராவது சண்டை போடுறாங்கன்னா உள்ள என்ன ஆவி இருக்குது? முரட்டாட்டத்தின் ஆவி. இப்போ வெளிப்படுறது ரெண்டகத்தின் ஆவி. ஆமேனா? சகோதரனை பகைக்கும், சபையிலே சகோதரர்களை பகைக்கும், அது ரெண்டகத்தின் ஆவி. இந்த ரெண்டகத்துக்கு என்ன காரணம்னா முரட்டாட்டம் உள்ள இருக்குது. வீட்டுக்காரனுக்கு சோறு போடாது, கோச்சிக்கிச்சுன்னா அது நான் பிடிச்ச இது புளியங்கொம்பு பிடிச்சிக்கும். புளியங்கொம்பு பிடிச்சி இந்த பேய் ஆடம் பற்றியா, புளியங்கொம்பு சீக்கிரமெல்லாம் உடஞ்சி வர. முருங்கை கொம்பில் ஏற்றுங்க. பொம்பளைங்களை எங்கே ஏறுங்க? எந்த மரத்தில் ஏறு? முருங்கை மரத்தில் ஏறி அப்படி ஆடு கத்து அங்கன்னு கீழே விழுவேன். புளிய மரத்தில் ஏறிடாத, இறங்கவே மாட்டேன். இந்த ரெண்டகம் பண்ணுறதுக்கு காரணம் உள்ள முரட்டாட்டம். புரிஞ்சு போச்சா? ஒருத்தர் சண்டை போடுறான்னா அது என்னது? அது சொல்லுங்க வாய் திறந்து. சண்டை போடுறது என்னங்க? ரெண்டகம் பண்ணுறது. சண்டை போடுறது என்னது? கோவப்படுறது என்னது? ரெண்டகம் பண்ற ஆவி. துரோகம் பண்றது என்னது? ரெண்டகம் பண்ற ஆவி. இந்த ரெண்டகத்துக்கு காரணம் என்ன? முரட்டாட்டம். முரட்டாட்டம் என்ன? தேவனை அறியாதிருக்கிற அந்த பாவம். தேவன் யார்? தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்னன்னு தேவனை அறியாம எனக்கு 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 நான் அப்படியே அதான் விக்கிரக ஆராதனை. நான் எனக்கு, ஐயோ நான் எனக்கு நான் எனக்கு இதான் நான் என் என்பதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அவபக்தியை நீக்கி தேவனை அறிகிற அறிவிலும் விக்கிரக ஆராதனையை நீக்கி கீழ்ப்படிதலும் விசுவாசத்தில் வல்லவனாய். ஆக ஆதாமுடைய அந்த அவபக்தியும் அந்த விக்கிரக ஆராதனையும் ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாராக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்படியாய் இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார். அதனால தான் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தபோது அவர்கள் மேல் அவர் இரக்கம் வைத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நம்முடைய பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். ஆக சண்டை போட்டு பிரிவினை உண்டாக்கி துரோகம் பண்ற துரோகிகளை இந்த ஆவிகள்லாம் வந்து தாக்குச்சு. அதனால தான் இந்த ஆவிங்களாம் எழும்புச்சு. இப்போ தாவீது, இப்போ நல்லா கவனிக்க, புரிஞ்சு போச்சா? நீ வீட்டில் ரெண்டகம் பண்ணதும் உனக்குள்ள என்னென்ன ஆவி வந்து உன்னை தாக்கும் சொல்லுங்க? முன்னாடி தாக்குச்சு, இப்போ இல்லை. முன்னாடி எப்போ தாக்குச்சுன்னா இந்த எபேசியர் 6:12 வாசித்த இல்லையா? துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள்லாம் உன்னை தாக்கி ஆரம்பித்து உனக்கு விரோதிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ தாவீது சொல்கிறாரு பாருங்க பார்க்கலாம். இந்த விரோதிகள் என்ன செய்வாங்க? எடுத்து வாசி பார்க்கலாம். 11ஆம் சங்கீதம் 11ஆம் சங்கீதத்தில்
2ஆம் வசனத்தை வாசிங்க. 11:2. இதோ துன்மார்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். எம்மா இது பயங்கரம். இது இப்போ கவனிங்க மனுஷங்க உங்க மேல கோபமா அப்படியே அவன் கோபத்தை காட்டுவான் பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருவான் பாருங்க, அது அந்தகாரத்தில் எய்கிற இந்த ஸ்பிரிட் வந்து உங்களை தாக்கும். நிறைய பேருக்கு வந்து இதை கேர் பண்ணுறதே இல்லை. இவன் போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு மந்திர சூன்யத்துக்கிட்ட போனால் தான் நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது காரியம் என்ன தெரியுமா? இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்புறானே, அவனை தடுக்கவே முடியாது. உனக்கு விரோதமாக அவன் எழும்பும்போது அந்தகாரத்தில் எனக்கு எயிரும் ஆண்டவரே, இவர் எதுக்கு அலறாருன்னா இந்த மனுஷிக ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான ஸ்பிரிட் வேலை செய்யும். இதெல்லாம் நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். இப்போ நான் எங்கேயோ பர்சனலாக என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் எங்கேயோ வசனத்தில் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த மனுஷனுக்குள்ள அந்த மனுஷிக ஆவி வந்து நம்ம தாக்க ஆரம்பிக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், என்னடா இது நமக்குள்ளே இது எங்கே விழுந்து வந்துச்சு. அப்போ தான் எங்கேயோ விழுந்து போயிருப்போம். எப்படின்னா தேவனுக்கு நமக்கு இருந்த உறவில் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த ஆவி, இந்த மனுஷிக ஆவி, இந்த விபச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, கொலைபாதகத்தின் ஆவி, இந்த 17 ஆவி சொல்லுவார் பாருங்க கலாத்தியரில், இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கோடிக்கணக்கில் உள்ளிருந்து அது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உசார ஜாக்கிரதையாக ஏற்பட்டு எங்கேயோ முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ நமக்கு அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் சோரம் போயிருக்கோம். சக்கு நம்மளை அலசி பார்த்து ஏசப்பா ரத்தத்தில் வரும்போது நம்ம மீட்டெடுக்க வல்லமை உடையவர். ஆமேனா? இப்போ அதுக்கு தான் பேசினுக்கிறேன். முன்னாடி நமக்குள்ள இப்படிலாம் இருந்துச்சு. ஆமேன். இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்புறான் ஆண்டவரே, அந்தகாரத்தில் வச்சு அம்பு அடிக்கிறான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? கவனி, இதுக்கு பவர் உண்டு. மனுஷ ஆவிக்கு பவர் இருக்கு. எப்போ பவர்னா, உனக்குள்ள இப்படிப்பட்ட ரெண்டகம் இந்த முரட்டாட்டம் உள்ள இருந்துச்சுனாவே மனுஷனுடைய கோபமெல்லாம் உன்னை வந்து தாக்க ஆரம்பிக்கும். அப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுறாரு. இங்கே சொல்ல செம்மையான இருதயம் ஆண்டவர் 78 வாசம் இல்லையா? அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணணும். இருதயத்தை நான் சுத்தம் பண்ணி தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பினால் ஒழிய சூனியம் என்னை விட்டு போகாது. நான் முடிக்கிறேன். இப்போ முடிக்க போகிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ ஒரே சம்பவத்தை மாதிரி சொல்லி முடிக்க போகிறேன். இந்த ஆவிகள்லாம் என்ன செய்யுது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான ஆவிகள் உள்ள இருக்கும். அது என்ன பண்ண, எந்த இடத்துல போனாலும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஏன் இந்த ஸ்பிரிட் வந்து பாருங்க, ஒரு இடத்துக்கு நீ போன உடனே அந்தந்த சூழ்நிலையில் என்னென்ன ஆவி இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஸ்பிரிட்டில் இருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு ஆவி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இது சக்கு நம்ம அலர்ட்னஸ் ஆகி நம்ம ரெடியாகிடணும். நமக்குள்ளே ஏன் இந்த ஆவி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, ஏன் உள்ளே வருது, உள்ளே வரக்கூடாது, ஆனால் உள்ளே வருதுன்னா அலர்ட்னஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக இப்போ நானும் பாஸ்டரும் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போ நிறைய இந்த ஸ்பிரிட்டை பற்றி நிறைய பேசுனாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆவி வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்மளை கரெக்ஷன் பண்ணவே அது ஓடி போயிடும். ஆமேனா? நான் சொல்கிறது புரியுது? அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்கள் சாக்கடை புத்தி, அது எல்லாம் அந்த ஆவியாக உள்ளே வந்து உட்காந்துருக்கும். அப்போ இந்த மனுஷனுடைய ஆவி வந்து தாக்கும். நான் எப்போ சொல்கிறேன், டெய்லி நீ தேவ சமூகத்தில் போய் நிற்கிற ஒன்றுமே செய்யாது. ஆமேன் சொல்லாமா? இந்த மனுஷனுடைய ஆவியெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு தான் பேசி நிற்கிறேன் இப்போ. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா உன் மேலே ரத்தத்தின் பாதுகாப்பு, குற்றமற்ற, நான் குற்றம் செய்தேன், எனக்காக குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அந்தகாரத்தில் வருகிற இந்த அம்பு எப்படிப்பட்டது? 64ஆம் சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 64வது சங்கீதத்தில் கவனிங்க, அதில் வசந்த வாசிக்கணும். எங்க தெரியுமா? வாசி 1 வாசி பார்க்கலாம். தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை. அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா உனக்கு பயத்தை கொடுக்கும். ஏய், எனக்கு எம்எல்ஏ தெரியுமா, எனக்கு எம்பிஏ தெரியுமா, எனக்கு அவனை தெரியும், என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதை வேணா செஞ்சிருவேன், உன்னை இப்படிலாம் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் ஒன்று வரும். ஆமேனா? இப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ உடன்படிக்கையில் இருக்கிறாய். ஆமேனா? நீ உடன்படிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிற நீ கண்டிப்பாக மந்திர சூனியெல்லாம் பயங்கர பவராக வேலை செய்யும். உன் வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்? எலுமிச்சம்பழம்,
அப்புறம் ரத்தத்தெல்லாம் கொண்டு வந்துலாம் என்ன பண்ணுவான், நிறைய வேலைலாம் பண்ணுவானுங்க. அந்த ஆவிங்களுக்கு வேறு வழி இல்லை, அவன் சொல்கிறத அவன் செஞ்சுட்டு போவான். நான் ஒன்று சொல்கிற கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவருடைய தயவு உங்கள் மேலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், நித்தியமாக இருக்கும். ஆமேனா? ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, அப்பா நீர் என்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீ ஒன்றுமே செய்யாத, எதிர்த்து நிற்காத. இங்கே தாவீது போய் முரட்டாட்டத்தை நீக்குகிறார். நான் என்னால் முடியும் பாடுறான்னு சொல்லி எதிர்த்து நிற்கல. அவர் தேவ சமூகத்தில் போய் எனக்குள் இருக்கக்கூடிய இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானம் மண்டல பொல்லதாவின் சேனைகளை எனக்கு எதிரியை உண்டு பண்ணுகிறது. இந்த எதிரிகள் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அப்பா என்னால் முடியாது, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். உங்க ரத்த கோட்டைக்குள் என்னை காத்துக்கொள்ளும். கையை தட்டி மகிமை செலுத்துங்களேன். அவருடைய ரத்த கோட்டை உங்களுக்குள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். அதுதான் தேவ பாதுகாப்பு. உன்னை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்காக ஜெபிக்கிறது தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமேனா? உங்களுக்காக உட்காந்து இரவும் பகலும் கையை தூக்கி உங்கள் பேரை சொல்லி, என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய பலவீனமான ஆட்கள் எனக்கு தெரியும், எவ்வளோ வசனம் போதித்தாலும் உங்களுக்கு ஏறலைன்னு தெரியும். வேதனையாக சொல்கிறேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக உட்காந்து கையை தூணி இந்த மனுஷங்களுக்கு எல்லாம் எழும்புறாங்க. ஆண்டவரே, அந்த பயத்துக்கு நீங்களாக்கும். ஆமாம். அப்புறம் திறந்த வாசி, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை. என்ன ஆலோசனை? எப்போ கவனிங்க, என்ன ஆலோசனை? குசு குசு குசுன்னு பேசுவான். யாரெல்லாம் உனக்கு விரோதி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்குன்னு, விரோதிக்கு விரோதி நண்பன் உட்காந்துன்னு ஒரு ஆலோசனை. இது பயங்கர பவர். இப்போ ரோட்லலாம் ஆக்சிடெண்ட் ஆகும் பார்த்தியா? இந்த ஆக்சிடெண்ட்டு, தற்கொலை, இதெல்லாம் இந்த ஆவி பண்ணுற வேலை. திடீர்னு மைண்டெல்லாம் வேறு மாதிரி பண்ணி ஆக்சிடெண்ட் ஆக்கி வச்சு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இவன் பண்ணுற ரகசிய ஆலோசனை. நீ தேவசமம் நிற்கிற ஆள். ஆமேனா? உன்னை ஒன்றும் சேதப்படுத்த உனக்கு ஒரு சேதமும் வராது. இயேசு கிறிஸ்து ரத்தம் மேலே இருக்குது. அவருடைய உடன்படிக்கை உனக்குள் இருக்குது. அதான் சபைக்கு வர, அதான் உடன்படிக்கை. ஆமேன்? அதான் உடன்படிக்கை. இங்க கர்த்தர் சொல்றாங்க. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைப்பா, என்ன மறைச்சிக்க ரத்த கோட்டைக்குள்ள. அல்லேலூயா. அதுதான் சொல்லிட்டேன், யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபிக்கிறவர்களுக்குள்ள முரட்டாட்டம் வெளியே போகிறது. முரட்டாட்டம் வெளியே போயிருச்சு அப்படின்னா அவன் தேவனை அறிந்திருக்கிறான். என்னால முடியும். சில பேர் நல்லா தூங்கி வந்து அப்படியே ஊற சுத்துன்னு இருப்பான். அப்புறம் எதுனா ஒன்று அம்மா அப்பா வலிக்குதுன்னு ஓடிடுவான். நேற்றுக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களை கொஞ்சம் பார்க்கணும். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை மறைத்துக் கொள்ளும், ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இதுதான் முரட்டாட்டத்தை வெளியேற்றின ஒரு மகிமை. முன்னாடிலாம் ஜெபிக்கவே மாட்டோம் நம்மலாம். ஜெபிக்காதவன் ஒரு கிறிஸ்தவனாயா? ஜெபிக்காதவன் பேர் ஜெபம்னா என்னன்னே தெரியாதவன் பேர் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவன்னாவே என்ன அடையாளம்? அவன் ஜெபிக்கிறவர்கள். எந்த இடத்துல கையை தூக்கிடுவான். என்னை மறைச்சிக்கப்பா அவங்க ரத்த கோட்டைக்குள்ள. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்த கோட்டைக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. நீ சபைக்கு வந்து போறிய அந்த புண்ணியத்திலே கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமேனா? நீ காலையிலேருந்து உன் வீட்டில் ஜெபம் பண்ண பாரு, உன்னை சத்துருலாம் ஓடும். உனக்குள்ள இயேசு வந்து விடுகிறார். ஆமேனா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசி. இந்த வசனத்தை காட்டுற அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி எனக்கு விரோதமா, அவன் என்னடா அவன் ரொம்ப வளர்ந்துக்கினே போறானே, என் கண்ணு பார்க்கணுமே, அவன் அழியெல்லாம் பேசுறான். ஆண்டவர் அவன் வாயில அவன் எப்படி அவன் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவன் வார்த்தையிலே வச்சு வெட்டுறான். ஆமேனா? நாசமா போ. அப்படிதானே? இந்த கோலியாத்து தாவீதை அவன் தேவர்களை கொண்டு சபிப்பான். உன்னை வாந்திவதி வந்து வாரி போவ. அப்புறம் வேற என்ன நீ டே கட்டையில் போகிறவனே. அப்புறம் என்னென்ன வார்த்தை, என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறான். ஆண்டவரே, நல்ல கவனி. தாவீது வந்து பில்லி சூனி ஆவியத்துக்கெல்லாம் பயப்படல. இவனுக்கு தான் பயம். ஏன்னா இவன் மனுஷன். அவன் போடுற திட்டங்கள் வந்து உனக்குள்ள பலவீனம் இருந்தால் தாக்கும். நீ ரெண்டகம் பண்ணுவ பாரு. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிக்கின்னு, புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கின்னு, மாமியாருக்கு துரோகம் பண்ணிக்கின்னு, மருமகளுக்கு துரோகம் பண்ணி சண்டை போட்டுனே இருப்ப. சண்டைக்காரி, சூனியக்காரி, உன்னை தாக்கும். எச்சரிக்கை. ஆனால் நீ பாவத்தை உணர்ந்து ஏசப்பா சமூகத்துக்கு நீ போவேன்னு வச்சுக்கியேன், தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். இப்போ அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு. இங்கே ஆண்டவரே அவன் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் மேல் அவன் மேல் எய்கிறார்கள். என்ன பண்றாங்க? எங்க வா தெருவில் வந்து கூப்பிட்டு, தெருவில் கூப்பிட்டு நல்லா துணியை தூக்கி கட்டிக்கின்னு
அப்படியே வாயில வராத வார்த்தையெல்லாம் பேசும் பாருங்க, சூனியக்காரிங்க. யாருங்க அதுங்க? சொல்லுங்க, அதெல்லாம் யாருங்க? யாரெல்லாம் தெருவில் சண்டை போட்ட ஓடி போய் ஏசாப்பா கிட்ட கையெல்லாம் தூக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு தயவுசெய்து கையை தூக்கிடாதீங்க. சண்டை என்பது பொல்லாத சூனியத்தின் ஆவி. வீட்டில் போய் ஏசாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு யார் யாரு கூடலாம் தெருவில்னு சண்டை போட்டு அவங்ககிட்ட ஒப்புரவு ஆயிடு. உங்கள் மாமியார்கிட்ட போய் நல்லா மன்னிப்பு கேளுங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான் பாருங்க, அந்த பிள்ளைய பெத்த நல்லா மாமியாராக இருந்தனா உன் மருமக கையை பிடிச்சி, காலெல்லாம் வேணாம், தப்பு, வயசுக்கு மதிப்பு, கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருமா, உன் வாழ்க்கை நான் சூனியமாக்கிட்டேன், உன் வாழ்க்கை இந்த சூனியம் என்பது 0 அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. புள்ள குஷ்டு வரான், ஆமாண்டி அவன் குஷ்டு வருவாண்டி, அவனுக்கு மனசு கஷ்டண்டி, நீ தாண்டி தான் மனசு கஷ்டம். இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல. அவன் குடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த தாளம் போடுறேன்னு எனக்கு தெரியல. பெத்த ஆத்தா நிச்சல பேசல ஆத்தாங்களை பார்த்து நீ தாயா பேயானே தெரியல. அவனை எத்தனை போயிட்டு சூனியக்காரனை ஆக்கி இதில் இந்த பயமின்றி அடிக்கிற கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள முரட்டாட்டம் இருக்கு. இந்த முரட்டாட்டத்தினாலே அவபக்தியினாலே விக்கிரக ஆராதனையும் அதில் ரெண்டகம் பண்ற ரெண்டகத்தின் ஆவி உள்ளே இருக்கு. பிள்ளைக்கு நல்ல புத்தியை சொல்லி சண்டை போடுற ஆவிலாம் சூனியக்கார ஆவி. ஆமேன். சண்டை போடுற ஆவில என்ன ஆவி சொல்லுங்க? சண்டை போடுற ஆவில என்ன ஆவி? சூனியக்கார ஆவி. அடா பாவீங்களா, அவிசுவாசிக்கு முன்னாடி சண்டை போடுறீங்களாடான்னு பவுல் அலறாரு. சபையில் இருக்கிறதுக்கு சண்டை போட்டுங்களாம். எப்படிப்பட்ட சண்டை? அவிசுவாசிக்கு முன்னாடியா சண்டை போடுறீங்களாடா? உங்கள் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்கள் சபையில் எவனோ விவேகி இல்லை, யாரும் இல்லை, அன்பில் பூர்ணப்பட்டவன் யாருமே இல்லையாடா? தேவனை அறிந்திருக்கிற அறிவில் இருக்கு யாருமே இல்லையாடான்னு பவுல் கேட்குறாரு. அவிசுவாசிக்கு முன்னாடி சண்டை போடுறீங்களே சூனியக்கார பசங்களா, அடா சூனியக்கார பாவி. நம்மளே இல்லைப்பா, கொரிந்து சபையை பார்த்து அடா சூனியக்கார பாவீங்களா, அவிசுவாசிக்கு முன்னாடி சண்டை போடுறீங்களாடா, உங்கள் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்கள் சபையில் எவனோ விவேகி. ஊழியக்காரனை கேட்கல அவர். ஊழியக்காரங்கிட்ட சண்டை போடுற குடும்பத்தெல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் சண்டை போடுறியா நீ வேலைக்கு அது கிளம்பு, நீ அன்பு தான் கிறிஸ்தவம். உங்கள் குடும்பத்தை சண்டை போடுற நீ ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க அப்போஸ்தலர் காலத்தில். ஏன்னா பவுல் எழுதும்போது அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்ல என்று நீ கண்டறிந்த அப்படின்னுலாம் வசனம் இருக்காங்க. அதனால உங்கள் சபையிலேயே எவனுமே விவேகி இல்லையா? அவிசுவாசி. அந்த வசனத்தை வாசி, கண்டிப்பாக வாசி, அவனை எடுத்து வாசி, வேகமாக எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:1 வேகமா வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கும் வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது. சபையில் இருக்கிற 2 பேர் சண்டை வந்துச்சு. இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வெளியே இருக்கிற ஒரு உலகத்தாங்கிட்ட போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஊர் தலைவர்கிட்ட போகிறீங்க. அவனுக்கு என்னடா பைபிள் தெரியும்? ஏன்னா சர்ச்சை எவனோ இல்லையாடா அவங்களுக்கு? அப்படியே சண்டை வந்துச்சு, ஏதோ மீறி சண்டை வந்துச்சு, ஓகே, நான் சொல்ல புரியுதா இல்லையா? மீறி சண்டை வந்துச்சு, ஓகே. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சபையில் அநீதிக்காரங்கிட்ட போகிறீங்களே, கேஸ் கொடுக்கணும்னு போகிறீங்களே, என் மாமன் தெரியும் மச்சான் தெரியும் அங்கே வான்னு போகிறீங்களே. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பது என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? கையை தட்டுங்களே. தேவ தூதர்கள், வீழ்ந்து போன தூதர்களை எல்லாம் நாம எழுப்பி நியாயம் தீர்க்க போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்குள் இருக்குது, தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறோம். ஆமெனா? தேவ தூதர்களின் நியாயம் தீர்ப்பு என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனை ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவரை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் பிரச்சனை வருதுன்னா சர்ச்சில் இருக்கிற ஏதோ ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தீர்த்துங்கடா என்றால் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையோ? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிக்கு முன்னாடி போய் சண்டை போடுறிய, உன் குடும்ப சண்டை சர்ச்சுக்கு வராதவன்லாம் போட்டு சிரிக்கிறான். ஆனா சூனியக்கார பாவீங்களா? எப்பா நான் இல்லப்பா, பவுல் சொல்றாரு. அடா சூனியக்கார பாவீங்களா,
சபையில் வந்து ஏசப்பா நாமத்தை தூஷிக்கிறீங்களே, சண்டை போடுறீங்களேடா, உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. ஏன்னா ரெண்டகத்தின் ஆவி உள்ளே இருக்கிறது, அங்கே முரட்டாட்டத்தின் ஆவி இன்னமும் உள்ளே இருக்குது. முன்னாடி தான் அப்படி இருந்த, இப்போமா சண்டை. வீட்டுக்காரனா மதிக்கிறதே கிடையாது. வாடா போடா போடா வாடா, அவன் கிடக்கிறான். அவன் எங்கம்மா வீட்டு, அவனா எங்கேயோ போயிருக்கிறான். ஐயோ என் காதில் எங்காச்சு ஊதுனா மாதிரி இருக்குது. எங்கம்மா அவங்க வீட்டுக்காரன், அவன் இப்போ தான் எங்கேயோ போனானே. இப்போ கேட்டால் நாங்களாம் ரொம்ப மாடர்ன் கேள. எம்மா மாடர்ன், அவன் உன் தலை, நீ முண்டோம். எப்போ பார்த்தாலும் ஒரு இப்போ இங்கே கேட்குறாரு, ஏன்டா இப்போ சண்டை போகிறதோட என்ன பொறுத்துக்க கூடாது? நீங்கள் ஏசப்பா ரத்தம் உங்கள் மேலே இருக்குதுடா, ஏன்டா பொறுத்துக்க கூடாது? சண்டை போகிறத விட நீங்கள் ஏன் பொறுத்துக்கொள்ளக்கூடாது? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம் குற்றம் குற்றம். அது ரெண்டகம் பண்ணுவது குற்றம், ரெண்டகத்தின் ஆவி. கவனி அப்பா, யாக்கோபுல குற்றத்தை நான் பார்க்கவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி ஒரு காலத்தில் சண்டை போட்டோம், குடும்பத்தில் சண்டையாவே இருந்துச்சு, அது குற்றம். யாரை மந்திர சூனியம் பாதிக்காத, குற்றம் இல்லாத பாதிக்காது, குற்றம் உள்ளவர்களை இந்த மந்திர சூனியம் பாதிக்கும். நம்ம மேல குற்றம் இல்லை, ஏன்னா மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் மேல. எல்லாம் அறிக்கை பண்ணு, ஏசப்பா ரத்தம் என் மேல சொல்லுங்க. அப்புறம் எப்படி சண்டை வருது? அம்மா அப்பாவுக்கு எப்படி துரோகம் பண்ற, அம்மா அப்பாவுக்கு ரெண்டகம் பண்ற, வீட்டில் இருக்கிற காசை தெரியாமல் எடுத்துன்னு போய், அப்பா பாக்கெட்டில் இருக்கிற காசை தெரியாமல் எடுத்துன்னு போய். சில சகோதரிகளுக்கெல்லாம் எப்படா என் கணவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான், ஏன் அவன் துட்டே கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் என்ன பண்ணலாம், இப்போ குடிச்சிட்டு வரும்போது பாக்கெட்டில் இருக்கிறதுலாம் எடுத்துக்கலாம். உன்னை விட அவன் செம்ம கேடி. இப்போ நான் எல்லாம் ஜிபேயில் பண்ணி, இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட், பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேனே, வேற மாதிரிலாம் போகுது. இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சூனியக்கார ஆவி, இதெல்லாம் சூனியக்கார ஆவி. இதெல்லாம் விட்டு வெளியே போவதாக. நீங்கள் சண்டை போகிறது குற்றம். எல்லாம் வாய்த்து சண்டை போகிறது, அதே வாயில் சண்டை போட்டு அசியசமாக கேட்டு திருவிருந்தை தான் கையை வைக்கிறேன். அதனால தான் நான் வாரம் திருவிருந்து கொடுத்தே ஸ்டாப் பண்ணிட்டு, தெரியுமா, துக்கத்தோடு சொல்லுகிறேன். எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் நீங்கள் டெவலப் ஆகுங்க. வசனத்துக்கு நடுங்குவீங்க பாருங்கள், கை கால் நடுங்கும் பாருங்கள். அப்போ வரட்டும். அது வரைக்கும் இப்போ நான் உங்களை தயார் பண்ணணும். வாரம் திருவிருந்து எடுக்கணும், தெரியுமா சபை. எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஏசப்பா கிருபையில நான் கொஞ்சம் மாற்றி, ஏன்னா நீங்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அபாத்திரமாக வந்துட்டு ஜபமே பண்ணதாலாம் திருவிந்து எடுக்கிறது தெரியும். ஜபம் பண்ணாமல் திருவிந்து எடுக்கக்கூடாது. இப்போ ட்ரெயினப் ஆகிறது தான் விட்டு வச்சுக்கிறேன். டெய்லி அவர் சமூகத்தில் நின்றுட்டேன்னா உன்னை ஒரு ஆவி உன்னை தொட முடியாது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பட்ட ரத்தத்தின் வல்லம். நீங்கள் சண்டை போடுறது குற்றம், யாக்கோபிலே குற்றம் இல்லை. அல்லேலூயா. பழைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டார். ஆமேனா. என் குற்றத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். ஆமேனா. என் குடும்பத்தில் ரெண்டகம் பண்ண ஆண்டவர், அந்த ரெண்டகத்தில் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு நீங்கள் இன்றைக்கி மனசார ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா. இந்த ரெண்டகத்தில் பயங்கர முக்கியமானதாக எது பார்க்கிறார் ஆண்டவர் தெரியுமா? எடுத்து வாசிங்க. உபாகம புத்தகம் 18. அதில் யாரெல்லாம் ரெண்டகத்தின் ஆவிக்குள்ளே பயங்கர தீவிரமாய் செயல்படுகிறவர்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உபாகமம் 18 அந்த வசனம் 10 வாசிப்பாக்கலாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும். தன் மகனையும் தன் மகளை தீக்கடக்க பண்ணுறதுன்னா என்னது அர்த்தம்பா? ஷார்ட்டாக சொல்கிறேன். வசனத்தில் என் பிள்ளைங்க நடக்குதான்னு பார்க்காம இருக்கிறாங்க பாருங்க. என் பிள்ளைங்க வசனத்தில் நடக்குதா? உட்காரும் போதும், எழுந்துக்கும் போதும், சாப்பிடும் போதும், படுக்கும் போதும், வழியில் பிரயாணம் போகும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்காத அப்பா அம்மா அந்த பிள்ளைங்களை தீக்கடக்க பண்ணுகிறார்கள், மோலேகுக்கென்று கொடுக்கிறார்கள். தான் மகனை எந்த பிள்ளை வசனத்தில் நடத்தலையோ அந்த பிள்ளைங்களை அந்த தாய் தகப்பன் மோலேகுக்கென்று கொடுத்து தீக்கடக்க பண்ணுகிற எச்சரிக்கை சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசி. குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவனை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இந்த அம்மா பெரிய யார்? தெபோரா நினப்பு. என் வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறான், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கேயோ வெளியே போதுங்க, இங்கே யாராச்சும் எதிர வராங்களா பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு எட்டிட்டு பார்த்து சன்னத்தம் பார்க்கறது. அவங்க யாருன்னா வர விடாமல் இந்த அம்மா எதிர வருவாங்க. அப்படியே வரும் பாருங்க. எனக்கு கோபம் இல்லை,
ஒரு சன்னதம் பார்க்கறது கர்த்தருக்கு அருவருப்பு. இதெல்லாம் ரெண்டகத்தின் ஆவி உள்ளே இருந்துக்குன்னு நாள் நட்சத்திரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பொழுது போயிடுச்சு. பொழுது போட்டால் என்ன, எந்த கிழமை தான் பொழுது போகல, எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் முரட்டாட்டத்தின் ஆவி. எதிர வந்து ஆளுங்களை பார்க்கறது, பூனை குறுக்க போயிடுச்சு. அப்புறம் கவுளி சொல்லுது, கவுளியா என்னது, அதுக்கு என்ன, யார் கவுளின்னு போய் தான் பல்லி எங்கேயாது. அந்த பல்லி எவ்வளோ நன்மை பண்ண தெரியுமா? உள்ளே வர எல்லா பூச்சி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிலாம் சாப்பிடும்போது விழாதபடி நல்லா நாக்கை விட்டு விட்டு நீர் தேர்த்து அது கவுளி சொல்லிச்சான். போட்டு அனுப்பிச்சு. சரி கரண்ட் ஆஃப் ஆகிடுது, கரண்ட் வந்துச்சுன்னா சரி சாயங்காலம் 6 மணிக்கு லைட்டை போட்டாங்கன்னாக்கா அப்படி கண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறது. என்னடா பண்ணுறீங்க படுவாவீங்களா, அடா சூனியக்காரா பாவீங்களா, கொஞ்சம் மனம் திரும்புகடாடு கதறாரு பவுல். கொரிந்து சபையில் இருந்துச்சு, நம்ம சபையில் இல்லை. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமேனா ஆமேன்னு சொல்லாமா? இந்த நாள் பார்க்கறது, எதிர ஆள் வரத்தை பார்க்கறது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாவம், இந்த விதவைங்க வந்தாங்களா அப்படியே அதே ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இவன் எதிர வந்துட்டா வேற மாதிரியே போயிடுச்சு. உனக்குள்ள ரெண்டகத்தின் ஆவி அது, அதுதான் உள்ள வேலை செய்தார். அவங்க ஒன்றும் கிடையாது. உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்தினா எல்லா காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். எந்த ஒரு ஆவியும் உன்னை தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் நன்மைகளை மாத்திரம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பார்னா அந்த ஆவிங்கெல்லாம் அலண்டு ஓடும். ஏன் தெரியுமா? அந்த ஆவிங்களாம் சொல்லிச்சு, ஆண்டவரே எங்களை பாதாளத்திலே அனுப்பாதையும். அப்போ இயேசு கிறிஸ்து உன் இருதயத்துக்குள் இருப்பாரே, ஆனால் நீ ரத்த கோட்டைக்குள் இருக்கிற எந்த ஆவியும், எந்த பில்லி சூனிய மந்திரத்தின் ஆவிகளும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், ராஜாவின் ஜெயகம்பீரம் உனக்கு உள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? நீ குற்றமற்று இருக்கிறாய். சண்டை போட்டது என்னதுங்க? குற்றம். சொல்லுங்க, சண்டை போட்டது என்னது? சண்டை போறவன் யாரு? சூனியக்காரன். சொல்லுங்க, குடும்பத்தில் சண்டை போறவன் யாரு? சொல்லுங்க, குடும்ப சண்டை போறது யாரு? அவன் ரெண்டகம் என்ற ஆவி. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்க மேல குற்றமே இல்லை. ஆமேனா? வாசித்து முடி. என்னாகமம் 23 திருப்பி வாசித்து முடிக்கலாம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. என்னாகமம் 23 அந்த குற்றம் யாக்கோபில் குற்றம் பார்ப்பது இல்லை சொல்றார் இல்லையா? வசந்த வாசி 21 வாசி. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கையை தட்டுங்க, நல்லா மகிமை தட்டுங்க. நல்ல குற்றம் இல்லாத மாசற்ற இரத்தமாகிய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என் குடும்பத்தை சுத்திகரித்து விட்டார், என்னை சுத்திகரித்து விட்டார். என் மேல குற்றம் இல்லை, என் குடும்பத்தில் சண்டை இல்லை. ஆமேனா? குற்றமற்ற குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனுடைய கர்த்தர் அவரோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. எல்லா முழங்கால் படிட்டு, இயேசு ராஜாவுடைய உயிர் தந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. என்கிட்ட எல்லா குற்றத்தையும் அவர் மன்னித்து விட்டார். எல்லாம் நல்ல உற்சாக பலத்தோடு சொல்லி, ஏசப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.